கருவிகளிலும் ஆண்ட்ராய்டு கருவிகளிலும் தமிழ் எழுத்துருவியல் பட்டறிவு Muthu Nedumaran படைப்பாளி Murasu Anjal. Muthu Nedumaran has over 3 decades of experience in typography. He started out by drawing large banners and posters with Tamil and Latin inscriptions while he was at school in the 70s. His initial works in the digital space were bitmap fonts for the computer screen and dot matrix printers. Fast forward a few decades, Muthu's type design for all the Indic and Indo-Chinese scripts are now bundled into operating systems like Mac OS X, Windows, iOS, and Android. The popular Tamil type called Inaimadi continues to render Tamil text beautifully on iPhones, iPads, HTC Android devices, and even the Apple Watches. Besides typography, Muthu has also innovated and built fast and efficient input method for all the languages he works on in various platforms. Muthuவை வரவேற்போம். இந்த அமர்வு வந்து இப்போ 1 மணி வரைக்கும் போகுதுங்க. முத்துவுடைய ஒரு ப்ரெசன்டேஷன் முடிஞ்சோடனே கேள்வி கேட்கறதுக்கு நிறைய நேரம் இருக்கும். அதனால நீங்கள் எவ்வளோ நேரம் ஒதுக்கியிருக்கீங்க அதுக்கு? இப்போ கூட ஆரம்பிச்சிடலாம். அப்போ பேசிட்டு இருக்கப்ப குறுக்க வரலாமா? இல்ல, அதாவது அந்த உங்ககிட்ட ஏதாவது ஒரு கேள்வி இருந்து அதற்கு நான் மறுமொழி சொல்லாம போனேன்னு சொன்னா இந்த மண்டபமே இடிஞ்சு விழுந்துரும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா இன்டராப்ட் பண்ணலாம். அனைவருக்கும் நன்றி மணி. உள்ளபடியே இந்த பிரசன்டேஷன் பண்றதுக்கு கொஞ்சம் நர்வஸா தான் இருக்கு. எனக்கு என் நண்பர்கள்ட்ட சொன்னேன், நெருங்கிய நண்பர்கள்ட்ட 20 ஆண்டு காலத்துக்கு மேல பழக்கமான நண்பர்கள்ட்ட சொன்னேன், யாருமே நம்ப மாட்டாங்க. அதனால உங்ககிட்ட சொல்லி உங்களுடைய தயவை கொஞ்சம் வாங்கிக்கலாம் தான். இதுக்கு முக்கிய காரணம், நேற்று கேட்ட பிரசன்டேஷனுக்கு பிறகும் இன்று என்னுடைய நண்பர் நானா பேசின பிறகும் டைப்போகிராஃபி பத்தி வேற என்ன பேச வேண்டி இருக்குது அப்படின்னு சிந்திச்சு பார்த்தேன். நேற்று பேசிய 2 முதல் பேச்சாளர்களுடைய படைப்பு எழுத்துருவியலினுடைய anatomy of typography சொல்லுவாங்க. அது அந்த ஒரு விரிவான படைப்பாக இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த இந்த கருத்தரங்கத்துக்கு நான் வந்த நோக்கம், என்னுடைய உற்சாகம் வந்து தமிழ் டைப்போகிராஃபியோடைய ஒரு anatomy நமக்கு கிடைக்கணும். அந்த கூறுகளை வந்து அவங்க பெயர் போட்டு அழைச்சாங்க. என்னென்ன வேறுபாடுகளை அவங்க காண்பித்தாங்க. நேற்று ஆங்கில எழுத்துருவியல் மேம்பாட்டுக்கும் தமிழ்ல எழுத்துருவியலை உருவாக்குவதற்கும் உள்ள வேறுபாடை வந்து அவங்க காட்டினாங்க. இந்த எக்ஸ் ஹைட் இதெல்லாம் வந்து நாங்க அடிக்கடி பயன்படுத்துற ஒரு கலைச்சொல். குறிப்பாக எழுத்துருடைய அளவு, வடிவம் ஒன்று, அழகு ஒன்று, அளவு என்பது இன்னொன்று. இந்த அளவை வந்து உறுதி செய்வதற்காக, அந்த அளவை வந்து நாங்கள் சரிவர அமைப்பதற்காக சில கலைச்சொற்கள் உள்ளன, சில அளவுகள் உள்ளன, மெஷர்ஸ் உள்ளன. மெட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம், ஃபாண்ட் மெட்ரிக்ஸ் சொல்லுவோம். அதை பற்றி அவங்க வாதிடும் பொழுது ஆங்கிலத்துக்கு எக்ஸ் ஹைட் இருக்கு, அதை ஏன் நம்ம தமிழ்ல பின்பற்றணும், நமக்கு பா ஹைட் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த வேறுபாட்டை காண்பித்து அதற்கான விளக்கங்களை சொன்னது வந்து மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்று. இதை பற்றிய சிந்தனை இருந்ததே தவிர அந்த சீராக அமைத்து அதை படைத்தது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு முயற்சி. அதன் பிறகு நடந்த கலந்துரையாடலில் கூட நிறைய பேர் இந்த எழுத்து உருவாக்கத்தை மட்டும் அவங்க கவனம் செலுத்தல, பயன்பாட்டை பற்றியும் சொன்னாங்க. குறிப்பாக பத்திரிகை துறை சார்ந்தவர்கள் என்னென்ன மாதிரியான எழுத்துருல அவங்க எதிர்பார்க்கறது என்ன அப்படின்றத சொன்னாங்க. இது வந்து எதிர்பார்த்த ஒன்று. இதெல்லாம் நடக்கணும், இது போன்ற கலந்துரையாடல்கள் நடக்கணும் அப்படின்ற நோக்கத்துல எண்ணி துணிந்த கர்மம் தான் இந்த எழுத்துருவியல் கருத்தரங்கம். அதனால மகிழ்ச்சியா இருக்கு ஒரு புறம், கொஞ்சம் நர்வஸா இருக்கு இன்னொரு புறம். ஆனா எவ்வளவு கரைக்க முடியுமோ கரைப்போம். அதன் பிறகு என்ன செய்யலாம் அப்படின்றத நம்ம உட்கார்ந்து ஒன்று கூடி சிந்திப்போம். எனக்கு கொடுக்கப்பட்டிருந்த தலைப்பு வந்து ஆப்பிள் ஆண்ட்ராய்டு கருவிகளில் இந்த தமிழ் எழுத்துருவை உருவாக்கிய
என்னுடைய பட்டறிவை இங்க வந்து பகிர்ந்து கொள்ளும்படி அழைத்தார்கள். ஆப்பிள் ஆண்ட்ராய்டு கருவிகளுக்காக உருவாக்கப்படுகின்ற எழுத்துரு மற்ற தளங்களுக்காக உருவாக்கப்படுகின்ற எழுத்துருவுக்கும் இதுவுக்கும் உள்ள வேறுபாடு என்னவென்பதை ரொம்ப தெளிவாக சுட்டி காண்பிக்க முடியாது. ஏன்னா எல்லா கருவிகளுக்கும் எழுத்துரு உருவாக்கம் என்பது அதனுடைய தொழில்நுட்பம் இன்றைய சூழ்நிலையில் அதனுடைய தொழில்நுட்பம் ஒரே மாதிரியான தொழில்நுட்பம் தான். இட்ஸ் த சேம் டூல், இட்ஸ் த சேம் அப்ரோச், இட்ஸ் த சேம் பிளாட்ஃபார்ம். ஆனா கருவிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கான சில குறைபாடுகள் உள்ளன. கணினியிலே இல்லாத சில கணினியிலே இருக்கின்ற சில வசதிகள் கையடக்க கருவிகளிலே இருக்காது. அதற்காக சில கூறுகளை வந்து நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அந்த எழுத்து உருவாக்கத்தை செய்யும் பொழுது அந்த கூறுகளை வந்து நாம் நினைவில் கொள்ள வேண்டுமே தவிர மற்றபடி அந்த அந்த உருவாக்கும் முறை, அந்த ஒர்க் ஃப்ளோ அப்படின்றது இரண்டுக்குமே ஒரே முறைதான். சரி, என்னுடைய இந்த ஆர்வம் இந்த எழுத்துருவாக்கத்துறையில ஆர்வம் எப்படி வந்தது என்பதை பற்றியும் கொஞ்சம் விளக்க மாதிரி சொல்லியிருந்தாரு. அதை பற்றி கொஞ்சம் ஒரு சில நிமிடங்கள் அதை பற்றி பேசிவிட்டு உள்ளபடியே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றதுக்காக ஜஸ்டிஃபை பண்ணிட்டு அப்புறம் போகலாம். ஓகே, இதுதான் வந்து இது வந்து ரெப்ளிகா, உள்ளபடியே ஒரு ரெலிக் கிடையாது. இது வந்து ஒரு ரெப்ளிகா. நான் உருவாக்குன முதல் எழுத்துரு. உங்களுக்கு படிச்ச உங்க அந்த எழுத்தை வந்து நீங்க என்ன படிக்கலாம், அந்த சொல்ல படிக்க முடியாது. ஏன்னா இது மலாய். நான் வந்து 4ஆம் வகுப்பு மாணவனாக இருக்கும்போது ஸ்டாண்டர்ட் 4 அப்போ வந்து உருவாக்குன போஸ்டர் இது. ஆர்ட் கிளாஸ்னா ரொம்ப ஆர்வமா போயிடுவேன். அப்போ போய் எங்க ஒரு பேர் முகமது பாமின் ரஃபா நினைக்கிறேன், என்னுடைய ஆர்ட் டீச்சர், எங்க நாட்டை சேர்ந்தவர். அவர் வந்து இந்த 3 கட்டமும் 5 கட்டத்துக்குள்ளார எல்லா எழுத்துக்களையும் எப்படி அடக்கலாம் அப்படின்றத டெக்னிக்கை போட்டு கொடுத்தாரு. எனக்கு வந்த மகிழ்ச்சி, இவ்வளவு பெரிய மந்திரம் இருக்குதா எழுதுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எழுத்துக்களையும் டபிள்யூக்கும் எம்முக்கு மட்டும் இன்னொரு எக்ஸ்ட்ரா பாக்ஸ் தேவைப்படும். மற்ற எல்லாத்துக்குமே 3க்கும் 5க்கும் உள்ள கட்டங்கள் 3/5 உள்ள கட்டங்கள்ல வந்து எல்லாத்தையுமே அடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அந்த அப்ப காப்பாக் கட்டிட்டு இருந்தாங்க. தெம்பாட் லெத்தா கிரேத்தானா காப்பாக்னு அர்த்தம். தெம்பாட்னா இடம், லெத்தானா பாக், கிரேத்தானா வண்டி. ஸோ கார் நிறுத்தும் இடம், வண்டி நிறுத்தும் இடம். அதுதான் மலாயினுடைய டிரான்ஸ்லேஷன். அதுக்கு ஒரு போஸ்டர் எழுத சொல்லியிருந்தாங்க. அதற்காக படிச்சது தான் இந்த. அதுக்கப்புறம் இட் வாஸ் அ நான் ஸ்டாப் என்தூசியாசம். அதுக்கு போய் இந்த 3லேருந்து 5 கொண்டு போய் 3லேருந்து 7க்கு கொண்டு போனேன். அப்ப எழுத்துக்கள் வந்து நீளமா வந்துச்சு. அப்புறம் 5 வந்து 7 ஆக்குனேன். அப்புறம் எழுத்துக்கள் வந்து இன்னும் அகலமா வந்துச்சு. இந்த மாதிரியான வேரியேஷன்ஸ் வந்து படிச்சுட்டு அதான் வந்து எங்களுடைய முதல் முயற்சி, என்னுடைய முதல் முயற்சி. இது நான் எழுதின முதல் தமிழ் எழுத்துரு. பேனர், ஒரு பேனர் எழுதுவோம். நாங்க வந்து மாணவர் பண்பாட்டு விழான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆண்டும் நடத்தும். இது 1979 ஃபார்ம் 5 தெரியல. அப்போ வந்து பின்னால் எழுதுன அந்த பேனர் ஒவ்வொரு ஆண்டும் நடத்துவோம். அந்த ஆண்டுக்கு அந்த பேனர் வந்து நான் தான் எழுதுவேன். இது முதல் இல்லை, நான் 77 78ல தொடங்கணும். அப்போ உள்ள படங்கள்லாம் எனக்கு கிடைக்கல. இது கூட பாருங்க, எங்க வீட்டுல எங்க ஊர்லயே ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சு பல ஆண்டுகளுக்கு முன்பு. அதனால பாதிக்கப்பட்ட படம் தெரியுதுல்ல, தடமும் தெரியுது, படமும் தெரியுது, தடமும் தெரியுது. இது வந்து இன்னொரு போஸ்டர். அதே போஸ்டர் தான். மேல வந்து வேற இருக்கும். கீழே பாப்பீங்களா அந்த மாணவர் பண்பாட்டு விழா, அதுக்கு மேல இருக்கிற இந்த சங்கை முழங்கு. ஒவ்வொரு ஆண்டும் இந்த சங்கை முழங்கு பாட்டு போட்டு தான் தொடங்குவாங்க. அதனால அந்த எழுத்து நான் எழுதுனா, அந்த படங்கள்லாம் வந்து வேற யாரோ இன்னொரு நண்பர் வரைஞ்சாரு. இதான் வந்து என்னுடைய முதல் தமிழ் எழுத்துருவாக்க வேலை. 79 ஆண்டும் போட்டுட்டாங்க. ஓகே, டிஜிட்டலுக்கு வரும். அதெல்லாம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி இப்ப டிஜிட்டலுக்கு வரும். டிஜிட்டல் நான் பண்ண முதல் எழுத்துரு வந்து ஆட்டோகேட்ல DXF ஃபார்மேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்மேட் இருந்தது. ஆட்டோகேட் தெரியுமா உங்களுக்கு? இந்த கட்டடங்கள் என்ஜினியரிங் டிராயிங்லாம் வருவதற்கான ஒரு சாஃப்ட்வேர். அதுல வந்து உங்களோட சொந்த சிம்பிள்ஸை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீச்சர் இருந்தது. அப்படி உங்களோட சொந்த ஃபாண்ட் வேணுனாலும் நீங்க போட்டுக்கலாம் ஒரு ஃபீச்சர். அதான் DXF ஃபைல். இந்த DXF ஃபைல வந்து நீங்க மவுஸ் போட்டு வரையறது இல்லை, ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் எடுத்து நீங்க கோட்ல எழுதணும்.
இந்த பாயிண்ட் இருந்து கொண்டு போ, இங்கிருந்து கொண்டு போ, கொண்டு போ, டெக்ஸ்ட் எடிட்டர்ல கோட் எழுதணும். அந்த மாதிரி எழுதி உருவாக்கப்பட்டது தான். எனக்கு அந்த ஃபாண்ட் காண போச்சு, இங்க போச்சுன்னு அப்பெல்லாம் டபுள் ஃபிளாப்பி 640K இல்ல 320K ஒரு ஃபிளாப்பி உள்ளுக்கு அடங்கும். அது பெரிய விஷயம். அந்த ஃபிளாப்பி இப்ப ரீட் பண்றதுக்கு ஃபிளாப்பி டிரைவ் கிடையாது, அதனால அந்த ஃபைல் எடுக்க முடியல. ஸோ இந்த மாதிரி தான் உருவாக்கப்பட்டதான் முதல் தமிழ் எழுத்துரு ஆட்டோகேட்ல. இது வந்து 1984 இருக்கு, 84-85. அதன் பிறகு வந்ததுதான் இந்த IBM PC உள்ளுக்கே போய் எப்படி தமிழ் போடலாம். அது வந்து ஆட்டோகேட்ல திறந்து அங்க போய் எப்படி டைப் படிக்கணும், என்ன எந்த கேரக்டர் எங்க இருக்கு அப்படின்னு அடிக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய பெரிய ஒரு சிக்கல்லாம் இருந்தது. சரி, இப்ப வந்து என்னுடைய அணுகுமுறை எப்பவுமே கொஞ்சம் வேறுபட்டு இருந்தது அந்த காலத்துல. இதெல்லாம் விண்டோஸ்க்கு வர்றதுக்கு முன்ன, கொஞ்சம் பின்னால போயிருங்க. செல்போன்றதே கிடையாது. செல்போன் அப்ப கூட வந்திருக்காது நினைக்கிறேன். இந்த மோட்டோரோலா இந்த பிரிக் போன் கூட நான் வந்திருக்காது. அப்ப அதுக்கு 1980s, early 1980sல உள்ள காலம். இந்த IBM PC XT பேஜர் இருந்ததா? ஓகே, IBM PC XT 2 ஃபிளாப்பி தான் இருக்கும் அதுல. இதுல வந்து இது வந்து ஃபிக்ஸ் கிரிட் கேரக்டர், கிராபிக்ஸ் கூட கிடையாது. கிராபிக்ஸ் போறதா கம்ப்ளீட்டா மோட் சேஞ்ச் பண்ணணும். இதுல வந்து 340 பிக்சல்ஸ் பை 200 பிக்சல்ஸ் அப்படின்னா 40 எழுத்துக்கள் ஒரு வரியில 25 வரி தான் இருக்கும் அந்த ஸ்கிரீன்ல. 40/25. அந்த பிக்சல் நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா 8/8 தான் வரும். ஒரு கேரக்டருக்கு 8 பிக்சல் பை 8 பிக்சல் தான் வரும். இப்ப புரியுதுங்களா நான் ஏன் முதல்ல அந்த தப்பாட்டுல தக்கரையை காமிச்சேன்னு? அந்த பொட்டி போட்டு வரைஞ்சேன் இல்லையா? அந்த பட்டறிவு, அந்த அனுபவம் வந்து இங்க எனக்கு பயன்பட்டுச்சு. ஏன்னா இப்படிதான் வரைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இங்க வந்து இந்த கட்டத்துக்குள்ளார தமிழ் அடுக்கிறதுக்கு இந்த மாதிரி புள்ளி போட்டு அடுக்கணும் தமிழ. புள்ளி 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 போட்டு அடுக்கணும் தமிழ்ல. இங்கேயே வந்து இங்கதான் வந்து நான் தொடக்கத்திலேயே வந்து அந்த இங்கோட இம்பார்ட்டன்ஸை வந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படின்னு படிச்சுக்கிட்டு இருந்தேன்னா ஆய்வு பண்ணிட்டு இருந்தேன். இது புத்தகம் எதுவுமே கிடையாது. இது வந்து மலேசியா. இந்த பிசி எல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ற இடமே கிடையாது. இந்த புள்ளி இருக்கு பாத்தீங்களா, பாயிண்டர். ஓகே, இந்த கா இப்படி வருது. இந்த புள்ளியும் நிறைச்சிருக்கு, இந்த புள்ளியும் நிறைச்சிருக்கு. ஆனா உள்ளபடி வரையும் பொழுது இங்க வந்து கர்வேச்சர் தான் வரும். இது வந்து பாக்ஸா வராது. நான் அப்படி போட்டிருந்தேன்னு சொன்னா இந்த சிம்பிளை சின்னதாக்கி ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்ணும்போது கா வந்து சரியா தெரியல, அழகா தெரியல. அது கா அப்படின்னு தெளிவா தெரியல. ஏன்னா அந்த ரெசல்யூஷன் அப்படி சொன்னால அங்க ஒரு புள்ளி இங்க ஒரு புள்ளி போட்டோம்னா கான் தெரியுது. அழகா தெரியாது, ஆனா கான் தெரியுது. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருந்தது. இது எப்படி பண்ணேன்னு சொன்னா, இதான் அந்த போர்டு. இது கொஞ்சம் இது ஹெர்குலிஸ் போர்டுன்னு சொல்லுவோம். இந்த போர்டுல வந்து கொஞ்சம் இது மோனோக்ரோம், இது கலர் கிடையாது. கொஞ்சம் ஹையர் ரெசல்யூஷன் இருக்கும். 8/8 8க்கு 8ன்றது இல்லாம 16க்கு 16 இருக்கும். டபுள் ரெசல்யூஷன் இருக்கும். அங்க இந்த சிப் தான் வந்து கேரக்டர் ஜெனரேட்டர் சிப். என்னோட பேக்ரவுண்ட் வந்து ஐம் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர். ஸ்கூல்ல சாஃப்ட்வேர் படிக்கவே கிடையாது. நான் படிச்ச சாஃப்ட்வேர்லாம் அசெம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங் தான். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். சார்ஸ் கோட் பார்த்தா ஒண்ணுமே புரியாது. என்ன பண்ணேன்னா இந்த ராமை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணேன். அந்த ராமை வந்து புள்ளி, ஏன்னா இது வந்து இட்ஸ் பிளகபிள் ஈப்ராம். இதை வெளியே எடுத்து இந்த டிவைஸ்குள்ளார போட்டு அதனோட கண்டெய்னர் ரீட் பண்ணலாம். ரீட் பண்ணும் போது ரிவர்ஸ் என்ஜினியர் பண்ணி இங்கிலீஷ் எழுத்தை எப்படி எழுதுறாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸை போட்டு, சரி இங்கிலீஷ்லாம் அப்படி இருக்குது அப்படியே வச்சுட்டோம்னு சொல்லிட்டு 180க்கு மேல, இதான் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச கதையாச்சு. அங்கிருந்து அந்த ஸ்பேஸ்க்கு தானே சண்டை போட்டோம் நம்ம. அந்த இடத்துல வந்து தமிழை நிரப்புறதுக்கான கோட்ஸ் எல்லாம் எழுதி மறுபடியும் அந்த இப்ராம்ல போட்டு பேர்ன் பண்ணி, அது ஒரு பெரிய கதை. ஒரு இப்ராம் வாங்கறதுக்கு 36 நாள் ஒரு வழியா சேமிக்கணும். 36 வெள்ளி ஒரு ராம் ஒரு மாதமா சேமிச்சுட்டு போட்டுட்டு நான் கையில உரையெல்லாம் போடாம தொட்டேன்னு சொன்னா அது எரிஞ்சிடும். இன்னொரு 36 நாள் ஒவ்வொரு வழியா சேர்க்கணும். அந்த மாதிரிதான் பண்ணது இந்த முதல் கட்ட ரீசர்ச். ஆனா முதல்ல ஸ்கிரீன்ல நம்மளுடைய தமிழ் உயிரெழுத்தை பார்க்கும்போது ஏற்பட்ட பூரிப்பு எனக்கு இன்னைக்கும் மறக்க முடியாது. அப்போ கீபோர்ட் டிரைவரை வந்து அசெம்பிளி லாங்குவேஜ்ல எழுதி ஒரு டெர்மினேட் ஸ்டே ரெசிடென்ட் ப்ரோக்ராமா எழுதி உள்ளுக்கு போட்டு வேர்ட் ஸ்டார், அப்புறம் இருந்தது வேர்ட் ஸ்டார், வேர்ட் பெர்ஃபெக்ட், மல்டிமேட், சைட் கிக், டிபேஸ், இந்த மாதிரி ப்ரோக்ராம்ல எல்லாம் தமிழ்ல பண்ணிட்டு இருந்தேன்.
அப்ப எல்லாருமே எங்க எங்க கால டெவலப்பர்ஸ் எல்லாம் கிராபிக்ஸ் மோட்ல வேர்ட் ப்ராசஸர் செய்துட்டு இருக்காங்க தமிழ்ல. நான் இங்கிலீஷ் வேர்ட் ப்ராசஸர்ல தமிழ் டைப் பண்ணிட்டு இருந்தேன். அதான் எங்களுடைய அப்ரோச்ல இருந்த வேறுபாடு. ஸோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் தமிழ் டிஸ்பிளே. அது ஒரு டைப்போகிராஃபின்னு சொல்ல முடியாது, பட் இட் வாஸ் டிசைனிங் டைப் யூசிங் டாட்ஸ். அடுத்தது பிரிண்ட். பிரிண்ட்டுக்கு வந்து அப்போ இப்பதான் நீங்க வந்து ட்ரூ டைப் ஃபாண்ட் போட்டீங்கன்னா ஸ்கிரீனுக்கு அதே ஃபாண்ட், பிரிண்ட்டுக்கு அதே ஃபாண்ட். அப்போ வந்து ஸ்கிரீனுக்கு வேற பிட் மேப் வேற, பிரிண்ட்டுக்கு வேற பிட் மேப். ஏன்னா பிரிண்ட்டுக்கு வந்து ரெசல்யூஷன் கொஞ்சம் ஹையா இருக்கும், கொஞ்சம் கூட வேலை செய்யலாம். ஸோ அப்ப என்ன பண்ணா இந்த மாதிரி இந்த டாட் மேட்ரிக்ஸ் வந்து ஒவ்வொரு பின்னா ப்ரோக்ராம் பண்ணி இந்த மாதிரி A பிளாஸ் இந்த மாதிரி தமிழ்ல எழுதுறது. அதுவும் அசம்பிளி லாங்குவேஜ்ல தான். அதான் சார் என்னோட ப்ரோக்ராமை பிரிண்ட் பண்ணீங்கன்னா அப்படி ஒரு ஃபைல் இருக்கும், அப்படி அசம்பிளி லாங்குவேஜ் கோட். ஸோ இது வந்து முதல் பிரிண்ட். ஸோ நீங்க டைப் பண்ணிட்டு பிரிண்ட், அது வந்து வாட் யூ சி இஸ் வாட் யூ கெட். இல்ல, யூ கேன் டைப் வாட் யூ வாண்ட் அண்ட் ஹோப் வாட் யூ கேன் கெட். தமிழ்ல வந்து பிரிண்ட் பண்ணி வெளியே வராது. அந்த ஃபார்மேட்டிங் எல்லாம் I don't know if you're familiar with what is this Unix formatting tool, command line formatting tool. Tear-off, yeah, tear-off பயன்படுத்தி தான் அதை ஃபார்மேட் பண்ணுவோம். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, தமிழ் எழுத்தாளர்களுக்கு தமிழ் பத்திரிகை நடத்துறவங்க கிட்ட போய் டீர் ஆஃப் சொல்லி கொடுத்துருந்தோமா எவ்வளவு பெரிய சேலஞ்சா இருந்திருக்கும். So that was the initial stage on how we developed. So these were the codes that we were using. Then came Microsoft Windows, which was the big eye-opener for the publishing industry. அதில் எல்டஸ் பேஜ் மேக்கர் முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இது கூட வெர்ஷன் 3. நான் வேலை செஞ்ச வெர்ஷன் எந்த வெர்ஷன் தெரியல. விண்டோஸ் 3ல நிறைய பிரச்சனை இருந்துச்சு. விண்டோஸ் 3.1 வந்தோடனே எங்களுக்குலாம் ஒரு பெரிய பூரிப்பு. ஏன்னா அங்கே வந்து த்ரூ டைப் ஃபாண்ட்டும் பண்ணலாம், டைப் 1 ஃபாண்ட்டும் பண்ணலாம். டைப் 1 ஃபாண்ட் போடுறதா இருந்தால் Adobe டைப் மேனேஜர் ATM அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. ஸோ இது மாதிரிலாம் பெரிய 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 எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் இருந்தது. ஸோ இங்க வந்த பிறகுதான் உள்ளபடியே தமிழ் ஸ்கேலபிள் டைப்போகிராஃபி, ஸ்கேலபிள் அவுட்லைன் ஃபாண்ட்ஸ் உருவாக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சது. அது வந்து Adobe பேஜ் மேக்கர்ல தமிழ் டெக்ஸ்ட் டைப் பண்றதுக்காக. ஸோ இந்த காலகட்டத்தில் தான் டைப்போகிராஃபி வந்தது. இதுக்கப்புறம் தான் நான் வந்து இதெல்லாம் நான் கொஞ்சம் ஃபாஸ்டா ஸ்கிப் பண்ணேன், ஏன்னா நேற்று பேசிட்டாங்க. ஸோ இதுல வந்து இன்னொரு நிறைய ஸ்லைட்ஸ் போட்டிருந்தேன். நேற்று ராத்திரி போய் உட்காந்து எல்லாத்தையும் பர்ச் பண்ணிட்டு கொஞ்சம் சுருக்கிட்டேன். இதெல்லாம் நீங்க கேட்டுட்டீங்க. ஸோ serif, sans serif. அப்போ வந்து நமக்கு இந்த I did not go to a design school. I was feeling jealous about my friend who spoke yesterday. If I can, I'll swap places with him. இவரும் டிசைன் பத்தி பேசியிருந்தார். I did not go to a design school. I did not study computer programming. I'm a hardware engineer. So trying to figure out all these things. serifனா என்ன, sans serifனா என்ன, அப்புறம் வந்து டைப் ஃபேஸஸ்லாம் பார்க்கும்போது நிறைய தமிழ்ல டைப் ஃபேஸஸ் நிறைய கிடையாது. லைனோ டைப்ல இருந்து வந்திருந்தது. அது ஒரு நேரத்தை பார்த்தோம் அவரை. அங்க வந்து வேரியேஷன்ஸ் அவ்வளவா கிடையாது. அந்த டைம்ஸ் ரோமன் மாதிரி தமிழ் ரோமன் ஒரு ஃபாண்ட் வந்தது. அது மட்டும் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இதுதான் தமிழா. ஸோ ஐ தாட் there was an opportunity for me to do something different. அப்ப இந்தியாவில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. There was no internet, there was no modem, there was nothing that kept us in the loop. So then we learned about regular, condense. நேற்று சொன்ன மாதிரி அவர் சொன்ன மாதிரி these were the only 6 variants that we heard of those days. Regular, bold, italics, அப்புறம் ரெகுலர், போல்ட், அப்புறம் ரெகுலர் italics, bold italics. 4 பத்தி தான் நமக்கு தெரியும். Then they had condense அப்படின்னு சொல்லி பல வேரியேஷன்ஸ்லாம் இருந்தது. And then extend இந்த 3 கோடுகள் தான் நமக்கு தெரியும். extend height, cap height ஒரு லைன் எனக்கு தெரியும், x height ஒரு லைன் தெரியும், பேஸ் லைன் நமக்கு ஒரு லைன் தெரியும், descend height 4 லைன் தான் தெரியும். ஸோ நம்ம தமிழையும் அது 4க்குள்ள தான் அடக்கணும் அப்படின்ற ஒரு that was the understanding we had at that time. So we thought Tamil had a limitation, but never mind, we live with the limitation. அந்த காலத்து சிந்தனை இது. And then இந்த மாதிரி டைப் ஃபேஸ் எல்லாம் பார்க்கும்போது இங்கிலீஷ்ல இவ்வளோ விதமான டைப் ஃபேஸ் இருக்கு, தமிழ்ல ஒன்று மட்டும்தான் இருக்கா அப்படின்ற ஒரு ஏக்கம் வரும். ஏன் why can't we have as many typefaces அப்படின்னு சொல்லிட்டு. Now naturally, I'll go back here. Naturally, there is justification for the jealousy. ஏன்னா English was so easy to build typefaces for.
relatively, it's not, I won't say it's very easy, relatively, அதாவது தமிழை விட ஆங்கிலத்தில் எழுத்துக்களை உருவாக்குவது மிக ரொம்ப எளிய ஒரு செயல். அது மட்டும் இல்லாம அதை வந்து சரிவர அமைப்பதற்கு ஒவ்வொரு எழுத்துக்கு இன்னொரு எழுத்துக்கு இருக்கிற இடைவெளி, ஒரு லைனுக்கு ரெண்டு லைனுக்கு இருக்கிற இடைவெளி, இதெல்லாம் வந்து ரொம்ப சுலபமா ரொம்ப ஈஸியா வந்து இங்கிலீஷ் டைப்போகிராஃபில நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம், செய்யலாம், அழகுபடுத்தலாம். தமிழ்ல வந்து முதல்ல அந்த எழுத்தை alright, sorry, வழிக்குதாமா, because the Mac is too smooth. விட்டு கொடுக்க, கீழே விழுந்தாலும் மீசில மண்ணு ஓட்டலன்னு இருக்காது. இது கடிக்கப்பட்ட ஆப்பிள் தான், அதனால பிரச்சனை கிடையாது. ஸோ இதனால அந்த ஏக்கம் இருந்தது தமிழ்லயும் இந்த மாதிரி நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்பதான் ஒரு நமக்கு பத்ரி நல்லா மீட் பண்ணியிருக்காரு. உமா பதிப்பகத்துல இருந்த திரு சோதிநாதன் ஐயா, அவர் தான் நான் அந்த கம்ப்யூட்டர்லாம் வாங்கிட்டேன், இன்னும் நான் சாஃப்ட்வேர் வாங்கிட்டேன், நீங்க வந்து எனக்கு செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னாரு 1985. ஸோ அப்பதான் ஃபோட்டோகிராஃபர்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கிறதா கேள்விப்பட்டோம். ஸோ அதை வாங்கி we started doing some glyphs and drawings and typography. Okay, இதுல there were some things I learned much later in life. Some as far as late as like 5 years ago or 3 years ago, which I wish I had learned 20 years ago. I wish I had met design people or type designers some many years ago. இங்க வந்து I have to share something very honestly. நம்ம உங்ககிட்ட somehow the sharing platform was not there. தமிழ் எழுத்துரு உருவாக்குங்க கிட்ட, தமிழ் டைப்போகிராஃபர்ஸ் கிட்ட, first of all தமிழ் டைப்போகிராஃபர்ஸ்னு சொல்றதுக்கு கூட I don't know how many of us are qualified. I am certainly not qualified to be called a typographer. So இருக்கிற சில செயல்கள்ல கூட there was no sharing platform where we talked about what are the techniques we used. You know, இது எப்படி, how do we embolden this? இப்போ நேற்று வந்து ஐட்டாலிக்ஸ் பத்தி பேசணும், நானும் ஒரு சிலப்பன்னு பேசிட்டு இருந்தோம். Italics வந்து we just use whatever the computer tells us to use, we use. But we never thought about italics being a different type altogether. இப்போ நீங்க டைம்ஸ் ரோமன் பார்த்தீங்கன்னா, டைம்ஸ் ரோமன் ரெகுலர், டைம்ஸ் ரோமன் போல்ட், டைம்ஸ் ரோமன் ஐட்டாலிக்ஸ் மூணுமே வந்து தனித்தனியா வடிவமைக்கப்பட்டது. ரெகுலர், போல்ட், வணக்கம். So regular, bold, italics மூன்று டைப் ஃபேஸுமே தனித்தனியா வடிவமைக்கப்பட்டது. It's not somebody designing regular and then using some computer algorithm to make it fat and call it bold and then do a slant of 10 to 12 degrees and call it italics. அப்படின்னு இல்லை. அதனால தான் நீங்க டைம்ஸ் ஃப்ரம் ரெகுலர் டைப் பண்ணிட்டு நீங்க பிராக்கெட்ல ஒரு எம்பசிஸ்க்காக italics போட்டீங்கன்னா அது கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கும், முழுக்க வேற மாதிரி இருக்கும். பிகாஸ் இட் இஸ் டிசைன் டிஃப்ரெண்ட்லி. ஸோ தொடக்க காலத்துல ஆப்பிள் disallowed that. கொண்டு போய் ஹே இதை வந்து நான் வெப்ல வந்து நம்ம இந்த எம்பசிஸ்னு ஒரு டேக் இருக்குல்ல, HTML டேக் இருக்கு, ஐ திங்க் இந்த வெப்ல இப்போ செய்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இருக்கிற அந்த பேஜஸ்ல போய் ரெகுலர் ஃபாண்ட் இருந்தாலும் கூட நீங்க ரெகுலர் ஃபாண்ட்ல டைப் பண்ணிட்டு எனக்கு இதுல ஐட்டாலிக்ஸ் வேணும்னு சொல்லி செலக்ட் பண்ணி ஐட்டாலிக்ஸ் பண்ணீங்கன்னா ஐட்டாலிக்ஸ் பண்ண விடாது. பேஜஸ்ன்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது ஆப்பிளோடைய, ஐட்டாலிக்ஸ் பண்ண விடாது. ஏன்னா உங்களுடைய ஃபாண்ட் எடுத்து நான் ஸ்கியூ பண்ணி அதை ஐட்டாலிக்ஸ்னு சொன்னா இட்ஸ் ஆக்சுவலி இன்ஜஸ்டிஸ் டு டைப் டிசைன். ஐட்டாலிக்ஸ் இஸ் a different type design. ஸோ அவங்க ரேஞ்ச் கொஞ்சம் வேற, கொஞ்சம் வழுக்காம இருக்கிற மாதிரி கம்ப்யூட்டர் செய்ய மாட்டாங்க. இதுலலாம் கொஞ்சம் ரொம்ப கூர்மையா கவனம் செலுத்துவாங்க. ஸோ இட் இஸ் a different type design altogether. ஆனா நம்ம என்ன பண்ணோம், ஒரே ஒரு டைப் ஃபேஸை டிசைன் பண்ணிட்டு we will bold it, slant. If the computer does it for us, we have not seen families of Tamil typefaces. முதல்ல காலைல மணிவண்ணன் சொல்லிட்டு இருந்தாரு. Actually, nobody else can do Arial family. Arial is a family. Helvetica is a family. Helvetica, there's Helvetica, which was iOS 7's default font for a while. So அந்த மாதிரி variants, சான்ஸ்கிரிட்லயே பலவிதமான சான்ஸ் செரிஃப்ஸ் இருக்கு, செரிஃப்ஸ்லயே பலவிதமான செரிஃப்ஸ் இருக்குது.
they also have a நாங்க tamil.net ஆரம்பிச்சப்ப 1993ல எங்களுக்கு என்ன பலர் வந்து பலவிதமான கணினிகளை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இருக்கிறவங்கலாம் சிலர் பயன்படுத்தினாங்க, அல்லது சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ், நான் சன்ல இருக்கிறதுனால நான் சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ் பயன்படுத்திட்டு இருந்தேன். சிலர் and different types of mail readers. Eudora was very popular at that time. Microsoft, what is this? Outlook Express was a very popular mail client. Apple, the Sun Mail was a very popular mail client. So, பலருடைய மெயில் கிளையன்ட்ல வந்து அந்த எழுத்தினுடைய அளவு, ஒவ்வொரு எழுத்தினுடைய அளவு வந்து குறிப்பிட்ட ஒரு அளவுக்குள்ளார அடங்கி இருக்கணும். We call that fixed width typefaces in English. So, Korea New ஒரு ஃபேஸ் வந்திருக்கு. ஆப்பிளோடைய இதுல வந்து மொனாக்கோ அப்படின்னு ஒரு ஃபாண்ட் இருக்கு. இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ்ட் வித் ஃபாண்ட்ஸ். ஸோ அந்த ஃபிக்ஸ்ட் வித் ஃபாண்ட்டுக்கு இந்த ஐ போடும்பொழுது ஐ இப்படி போட்டு டாட் போட்டுட்டு பக்கத்தில் எம் போட்டிங்கன்னா இடையில நிறைய ஸ்பேஸ் இருக்குன்றதுனால இந்த ஐக்கு கீழே ஒரு கோடு போடுவாங்க, மேலே ஒரு கோடு போடுவாங்க. ஸோ ஆல் திஸ் டெக்னிக்ஸ் பீப்புள் யூஸ் டு ஆக்கிபை ஸ்பேஸ், ஒயிட் ஸ்பேஸ். அந்த மெயில் ரீடர்ஸ்ல போய் நீங்க தமிழ் ஃபாண்ட் பயன்படுத்தினீங்கன்னா நிறைய காலர் வரும். பிகாஸ் தமிழ் ஃபாண்ட்ஸ் were not, we did not have a fixed width Tamil font. So அதுக்குன்னு ஒன்று பண்ணோம். We tried to do a fixed width Tamil font which looked beautifully ugly. You know, it was the perfect ugliest font anyone can imagine. அதோட மோட்டிவேஷன் எங்க வந்தது? டைப்ரைட்டர்ல இருந்து. Okay, let me go back a little bit. அந்த grid காமிச்சிருந்தீங்களா, அந்த மேட்ரிக்ஸ் காமிச்சிருந்தீங்களா, 40 by 8 by 8 மேட்ரிக்ஸ் காமிச்சிருந்தீங்களா, 8 புள்ளி 8 புள்ளி, அதுக்குள்ளார இந்த 3 சுழி நான் எப்படி அடக்குவீங்க? யாரும் கேள்வி கேட்கல. பிகாஸ் அது வந்து பில்டிங் உடஞ்சி விடுற அளவுக்கு உள்ள கேள்வி கிடையாதுன்றதுனால அதுக்கு நாங்க என்ன பண்ணோம்னா ரெண்டா வெட்டிட்டோம். பாதினா ஒரு கேரக்டர், இன்னொரு பாதினா இன்னொரு கேரக்டர். ஸோ கீபோர்ட்ல என்ன அடிச்சாங்கன்னா 2 கேரக்டர் போகும் உங்களுக்கு. அது இன்னொரு டெக்னிக் பண்ணோம். See, look at engineering. தான் necessity of the mother of creation சொல்ற மாதிரி. Engineers are always looking for solutions. But the problem is sometimes we look for solutions for problems that don't exist. இல்லாத மேடைதனில் எழுதாத நாடகத்தை எல்லோரும் நடிக்கின்றோம்ன்ற பாட்டு மாதிரி we look for. So இதுல என்ன ஒரு இது பண்ணோம்னா அது 2 சுழினாவையும் அடக்க முடியல, 3 சுழினாவும் அடக்க முடியல. இதை மட்டும் இல்லாம இந்த இன் இருக்குது, நூ இருக்குது, நூவண்ணா இருக்குது, நீ இதெல்லாம் இருக்குது இல்லையா. இந்த சுழி, what was the term you used for this eye, the one that goes above the eye? neck. இந்த neck மட்டும், இந்த ஐயும் neck மட்டும் பண்ணி முடிச்சுட்டு மற்றதுக்கெல்லாம் ஒவ்வொரு கேரக்டர். ஸோ யூ சேவ் ஒன் கேரக்டர். ஸோ அந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் பண்ணோம். ஸோ அந்த ஃபிக்ஸ்ட் வித்துக்கு அந்த மாதிரி டெக்னிக்லாம் பண்ணோம். பட் none of this was specifically done to improve Tamil typography. எல்லாத்தையுமே நம்ம பண்ண இது வரைக்கும் இந்த காலகட்டம் வரைக்கும் நாங்க பண்ண முயற்சி என்னன்னா, ஆங்கிலத்துக்கு இருக்கின்ற நுட்பங்களை பயன்படுத்தி எப்படி தமிழ் எழுத்துருக்களை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்ற ஆய்வுல தான் நம்ம வந்து எங்களுடைய நேரத்தை செலவிட்டோமே தவிர, தமிழ் எழுத்துருவியலுக்கு என்ன மாதிரியான புதிய நுட்பங்களை நம்ம அறிமுகப்படுத்தலாம் அப்படின்றத பத்தி நம்ம சிந்திக்கவில்லை. காரணம் அப்படி நம்ம செய்திருந்தோம்னு சொன்னா, if it is out of the ordinary, then the tools will not support it, and we will not be able to make it. PageMaker will not understand a matrix that it doesn't know. இப்போ leading space னு ஒன்று இருக்கு. நம்ம வந்து we need to have leading space for something else. So நம்ம வந்து ஒரு புதிய ஒரு அளவு கொடுக்குறோம்னு வச்சுக்கிறீங்களேன். கொடுக்கும்போது நம்ம டிசைன்ல சரியா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கலாம், ஆனா பேஜ் மேக்கருக்கு அந்த அளவு புரியாது. So we had all these issues. So which is why we focused on compliance. We just wanted to make use of whatever that is done for English. அந்த அளவை எடுத்துக்கொண்டு நாங்க தமிழ்ல வந்து எழுத்துக்களை உருவாக்கிட்டு இருந்தோம். So that was the time. இதை நான் என் காமிச்சேன்னு சொன்னா, this is something I learned very late. அதான் நம்ம சொன்ன, I wish I learned this way ahead of life. இதுல வந்து, and I learned this from another ardent type evaluate, அதாவது எழுத்துருகளை பத்தி கருத்து சொல்பவர்கள். He's like a consultant. It's not by profession, but he gives very ஒரு எழுத்துருவை பார்த்து என்னென்ன கோளாறு அப்படின்னு சொல்ல முடியும். I wanted to get his clippings, but I can't get hold of his emails a few years ago.
இவர் வந்து டான்சிங் வித் சிவா அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கில புத்தகத்தை சிவனோட ஆடுதல்னு தமிழ்ல மொழிபெயர்த்து வெளியிடறதுக்கு ஏற்பாடுகளை செய்துட்டு இருந்தாங்க. அவங்க பயன்படுத்துறது எல்லாமே இந்த வழுக்கி விழுகிற கணினிகள் தான், மெக்கின்டாஷ் கணினிகள் தான். யாருமே விண்டோஸ் பயன்படுத்துறது இல்லை. ஸோ மெக்கின்டாஷ்னு சொல்லும்போது இந்த தமிழ் கூறு நல்லுலகத்துல மெக்கின்டாஷ்னு சொல்லும்போது 2 பேரோட பேர் தான் மேல வரும். ஒண்ணு கல்யாண சுந்தரம், இன்னொன்னு நானு. அப்ப கல்யாண சுந்தரத்தை கேட்கும்போது அவரோட மயிலை ஃபாண்ட் ஒண்ணு இருந்தது. சரி அது பார்க்கலாம், வேற எதுவும் இருக்கான்னு கேட்டு இருக்காங்க. அப்ப கல்யாணம் வந்து சொன்னா நீங்க முத்துக்கிட்ட கேளுங்கன்னு சொல்லி இப்ப என்கிட்ட கேட்கும்பொழுது அப்பதான் நான் வந்து ஆப்பிளுக்கு சில ஃபாண்ட்ஸ் செய்து கொண்டு இருக்கேன். அதை பத்திலாம் பிறகு பேசுறேன் நான். அதுல இந்த ஃபாண்ட் நான் பண்ணிட்டு இருக்கேங்க, நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் பேர் வந்து என்ன தொடர்பு கொண்ட ஒரு பேர் வந்து அவர் பேர் சிவகதிர் சுவாமி. ஸோ அடிப்பட்ட சிவனோட ஆறுதல் இந்த புத்தகத்துக்கு நீங்க இதை பயன்படுத்த முடியுமா பாருங்க அப்படின்னு. இது வாஸ் டாக்குமெண்ட் ஃபாண்ட். நான் 2 விதமான ஃபாண்ட் பண்ணேன். ஒன்னு வந்து UI ஃபாண்ட், யூசர் இன்டர்ஃபேஸ் ஃபாண்ட், இன்னொரு டாக்குமெண்ட் ஃபாண்ட். 2க்கும் உள்ள விளக்கம் சொல்றேன் அப்புறமேல. அவர் வந்து எடுத்து பார்த்துட்டு ஒரு 4-5 இமெயில் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த அட்டாச்மெண்ட்ஸ்லாம் நான் கொண்டாடுறதுக்கு ஐ ஜஸ்ட் குடன்ட் டவுன்லோட் திஸ். ரொம்ப அருமையான மேக்ல வந்து ஸ்கெட்ச் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. நீங்க ஸ்கிரீன்ஷாட் அப்படியே எடுத்து நிறைய கமெண்ட்ஸ்லாம் பண்ணலாம். அப்ப இப்ப நிறைய வந்து பிசில எல்லாம் நிறைய வந்துருச்சு. அப்ப வந்து மேக்ல நிறைய நல்ல ஒரு ஸ்கிப். அதுல வந்து பிரிண்ட் பண்ணப்பட்ட ஃபாண்ட் என்கிட்ட வந்தது. அதுல இருக்கிற கமெண்ட்ஸை பார்த்து அந்த கமெண்ட்ஸை பார்த்து புரிஞ்சு கொள்றதுக்கே 4-5 நாள் பிடிக்கும் போல இருக்கு. அவ்வளவு கமெண்ட்ஸ். ஏன்னா I was so proud that I've done such a beautiful typeface and Apple is very happy about it because you know if they are happy about it, it must be beautiful. Yeah, இவர்கிட்ட வந்து the comments. And then அப்பதான் இதை படிச்சேன். You know, you talking about the harmony of the text. When you lay out the text on paper, when you print it, the harmony of the text. அவர் சொன்னார், நீ ஸ்கிரீன்ல பார்த்து முடிவு பண்ணாத. Go get a high resolution printer, print it on high resolution and then look at it அப்படின்னு சொல்லிட்டு. So that's one point. Another point, if you start reading the text, இது கொஞ்சம் லைட்டா இருக்குது. But if you start reading the text, இது வந்து ஒரு meaningful text இருக்காது. நீங்க வந்து you can't read it. இது லத்தீன்ல இருக்கிற டெக்ஸ்ட். ஒரு பேராகிராஃப் எடுத்து அவங்க ஸ்கிராம்பிள் பண்ணிட்டாங்க. சொற்கள் எல்லாம் மாத்தி போட்டு ஸ்கிராம்பிள் பண்ணிட்டு போட்டு பிரிண்ட் பண்ணிருக்காங்க. And this is a commonly available text. இந்த scramble text வந்து நீங்க எங்க வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். It's publicly available. It's just scramble text. அதை ஏன் அப்படி பண்றாங்கன்னா they don't want you to get distracted with the copy. Copyனா அந்த எழுத்து, அந்த text. They don't want you to get distracted with the copy. You just look at the glyph and the harmony and the layout உடைய harmony சரியா இருக்கா, எங்காவது இங்க் கூட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு சொல்லும்போது எனக்கு நினைவுக்கு வந்ததெல்லாம் தொடக்க காலத்துல ரெமிங்டன் தமிழ் டைப்ரைட்டர்ல டைப் அடிச்சதுதான். நீங்க அந்த டைப்ரைட்டர்ல டைப் அடிச்சீங்கன்னா சொல்றது புரியுதா இல்ல கொஞ்சம் போர் அடிக்குதா? ரொம்ப அமைதியா இருக்கீங்க. ஓகே, ஆழ்ந்து இருந்தா ஓகே, தூங்கிட்டு இருந்தா தான் நாட் ஓகே. பைனரி சிச்சுவேஷன். ஸோ ரெமிங்டன் தமிழ் டைப்ரைட்டர் நான் நிறைய அடிச்சிருக்கேன். தமிழ் டைப்ரைட்டர்ல அடிச்சு எடுக்கும் போது அங்கங்க இந்த புள்ளிகள் எல்லாம் கருமையா இருக்கும் தெரியுங்களா, கருமையா இருக்கும். அவர் சொன்ன மாதிரி அந்த ஆய் இருக்குல்ல, அந்த ஆய் எல்லாம் கருப்பா இருக்கும். ஏன்னா அந்த இங்க் வந்து கூட போய் அங்க படிஞ்சிருக்கும். இந்த 3 சுழி நாள்லாம் அந்த 2 சுழியும் வந்து கருப்பா இருக்கும். அந்த மாதிரி கருப்பு சில இடங்கள்ல கருப்பா இருக்கும்போது பாக்குறது தான் அழகு. அப்பதான் மை நிறைய இருக்கு, இங்க் இருக்குப்பா டைப்ரைட்டர்ல அப்படின்னு சொல்லிட்டு. I'm so used to that. அதனால நம்ம ஃபாண்ட் டிசைன் பண்ணும்போதும் அந்த மாதிரி கருப்பா இருந்தா இட்ஸ் ஓகே அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது எனக்கு. புரியுதுல சொல்றது? So you thought it is fine. You know, this looks like typewriter with the beauty of Tamil. In fact, I even made that statement once. The beauty of Tamil is it has dots all over this place. So that's not true. And the harmony போயிருது because it distracts your reading. படிக்கும்போது அந்த flow of reading வந்து போயிருது. அந்த டாட்ஸ் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி அப்படின்ற கருத்து எனக்கு பிறகுதான் தெரிய வந்தது. ஸோ இதை பார்த்தீங்கன்னு சொன்னா நத்திங் ட்ராஸ் யுவர் அட்டென்ஷன். அது ஒண்ணு. as far as June this year, இந்த ஆண்டு ஜூன் மாதம் வந்து I was at the Apple Worldwide Developer Conference சான் பிரான்சிஸ்கோல. ஆண்டுதோறும் போற என்னோட யாத்திரை அது. ஒரு ஆண்டும் போயிட்டு வந்துடணும், தரிசனம் செலுத்திட்டு வந்துடணும் அந்த Apple Developer Conferenceல.
ஸோ இந்த ஆண்டு iOS 9ல புதிய எழுத்துருவை அவங்க அறிமுகப்படுத்துறாங்க. அது இடைமுக எழுத்துரு, யூசர் இன்டர்ஃபேஸ் ஃபாண்ட். அந்த எழுத்துருடைய பெயர் வந்து சான் பிரான்சிஸ்கோ ஃபாண்ட். அதை உருவாக்குன டீம்ல உள்ள முக்கிய ஒரு டைப்ஃபேஸ் டிசைனர் வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர், ஆப்பிள்ல இருக்கிற டைப்ஃபேஸ் நெருங்கிய நண்பர். அவர் தான் பிரசன்ட் பண்ணாரு இந்த டைப்ஃபேஸ் டிசைனுடைய கூறுகளை. அவர் பேசும்போது எனக்கு அந்த நினைவு தான் வந்தது. ஆக்சுவலி when I was sitting at that presentation, இந்த மாதிரி தமிழ்ல பண்ண முடியாதா? பிகாஸ் they were calling names. இந்த ஆர் இப்படி போடுறாங்க இல்லையா, இதுக்கு they call it the flag. ஸோ அதெல்லாம் போடும்போது I was very fascinated. ஸோ இந்த மாதிரி தமிழ்ல பண்ண முடியாதுன்னு சொல்லும்பொழுது, and when I heard him speak yesterday and heard the first speaker speak yesterday, both of my who become my good friends now, you better be good friends. I was very fascinated because they started naming those parts. So anyway, அந்த சான் பிரான்சிஸ்கோல நடந்த அந்த கான்ஃபரன்ஸ்ல அந்த சான் பிரான்சிஸ்கோ டைப்ஃபேஸ் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அவங்க சொன்ன ஒரு கருத்து என்ன ரொம்ப தொட்டுச்சு. When people are reading the text, the font should disappear. நீங்களும் சொன்னீங்களா? I think you said that yesterday. When people are reading the text, that font should disappear. It should just go back to the background. நான் என்ன படி நான் அதோ நான் நின்னுகிட்டு இருக்கேன் பாரு முன்னுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மணி கேட்டீங்களா? அந்த மாதிரி எல்லாரும் வந்து எழுத்துக்கள் வந்து போட்டி போட்டுக்கிட்டு வந்து என்ன படின்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. எல்லாமே வந்து ஒரு ஹார்மனியில இருந்து ஒரு அமைதியான வந்து இந்த டெக்ஸ்ட மட்டும் நமக்கு கொடுத்துட்டு அந்த அந்த எழுத்துரு வந்து பின்னால போயிடணும். இட் ஷுட் டிஸப்பியர் அப்படி. தட் இஸ் பியூட்டிஃபுல் டைப்போகிராஃபி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. And San Francisco font வந்து நம்ம actually when I read that, now I pay a lot of attention to all that. இந்த மாதிரி எல்லாம் நம்ம படிச்சுட்டு வந்துட்டோம், அதனால பார்க்கறதுக்குன்னு தூண்டுது நம்மள. ஸோ நம்ம இமெயில் படிக்கும்போது the font doesn't come in between. இந்த ஹெல்வெட்டிகா நோயால படிக்கும்போது எனக்கு அந்த தோணும், this is ஹெல்வெட்டிகா நோயா இப்படி இருக்குது அப்படின்னு தோணுது. But now the font doesn't. எப்பயாவது நினைவுக்கு வரும்போது தான், yeah, this is San Francisco, புது சான் பிரான்சிஸ்கோ ஃபாண்ட் அப்படின்னு சொல்லி வருது. So that is the ultimate goal of a good text typeface. So அதுக்காக தான் இந்த டெக்ஸ்ட் போறேன். This is just scrambled text. We will come back to this text later in this presentation. Okay, so before I start my actual presentation, இதெல்லாம் வந்து appetite. So இதெல்லாம் வந்து just to give you a background of where I come from. So before I start the workflow of this thing, typography, this is my understanding. இந்த புத்தகத்திலே நான் படிக்கிறேன். But my understanding of typography is a combination of art, science, literature, and a bit of engineering. Right? So இன்னைக்கு இந்த பிரசன்டேஷன்ல நான் பேச போறது இட்ஸ் மோர் a little bit of art. ஏன்னா நேற்று வந்து ரொம்ப ஆர்ட் நிறைய கவர் பண்ணிட்டாங்க, அதனால நிறைய அந்த ஸ்லைட்ஸ்லாம் நான் yank off பண்ணிட்டேன், என்னோட பிரசன்டேஷன்ல இருந்து ஹைட் பண்ணிட்டேன். So a little bit of the art piece, a little bit more on the engineering piece. So நீங்களும் வந்து you can make some really good quality fonts if you want to target devices. நம்ம ஸ்ரீதர் நேத்து கேட்டுட்டு இருந்தாரு, he wants a font that is ஒரே ஃபாண்ட் எல்லா கருவிகளிலும் இயங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. So I'll show you some techniques of how you do that. Okay, so developing Tamil typeface for Apple and Android devices. இது வந்து this is a project I started in 2009. இந்த particular project. ஆனா ஆப்பிளுக்கு நான் பண்ணது முதல்ல 2004. அப்பதான் இணைமதின்ற ஃபாண்ட் வந்து முதல்ல ஆப்பிள்ல வந்து டைகர் 10.4 Apple macOS 10.4ல இணைமதின்ற ஃபாண்ட் இயல்பாக சேர்க்கப்பட்டது. அதே நேரத்தில் அஞ்சல் தமிழ் 99 ரெண்டு கீபோர்டும் வந்து இயல்பாக சேர்க்கப்பட்டது 2004ல. I did that project for Apple. அப்போ வந்து இணைமதி ஃபாண்ட் மட்டும்தான் இருந்தது, போல்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது, போல்ட் மட்டும்தான். அதுக்கு முன்ன எந்த சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ்க்கும் அங்க சப்போர்ட் கிடையாது. அதுக்கு முக்கிய காரணம் இட்ஸ் நாட் பிகாஸ் they didn't want to do it. அந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து ஒரு அந்த யூனிகோட் சப்போர்ட் வந்து முழுமையா இயங்கல. குறிப்பா தென்னாட்டு மொழிகளுக்கு வந்து இரண்டு பக்கமும் உயிர் குறியீடுகள் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இப்ப நமக்கு ஓகரம், ஓகாரம், ஔகாரம் இதுக்கெல்லாம் வந்து குறியீடுகள் ரெண்டு பக்கமும் வரும். அதே போல தெலுங்குல வந்து ரெண்டு சைட்லயும் கீழேயும் வரும். மலையாளத்துல ரெண்டு பக்கத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. கன்னடத்துலயும் அதே மாதிரி சைட்லயும் கீழே வரும். இதெல்லாம் சிங்களத்தையும் அதே மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அந்த டெக்னிக் வந்து அதுல வந்து ஒரு பக் இருந்தது, அவங்களால பண்ண முடியல. அதை பிக்ஸ் பண்ணாதனால
எதுவுமே பண்ணாம இருந்தாங்க. So I did a work around, managed to get Tamil to work properly, and that was fixed. So Tamil தான் முதல் தென்னிந்திய மொழி. They already had Hindi, Punjabi, Gujarati 3 மொழி இருந்திருக்கு, but Bengali மற்றதெல்லாம் வந்து அவங்க இன்னும் சேர்க்காம இருந்தாங்க. So the first language that was added was Tamil. So அதற்கப்புறம் 2009ல வந்து for all these fonts, all these languages, 9 Indian scripts, 1 Sri Lankan script, which is for Sinhalese, and 3 Indo-Chinese scripts. இது எல்லாத்துக்குமே fontsங்களை பண்ணேன். The whole project took me 2 years, which is actually very quick. Because நீங்க சொன்னீங்க you took 1 year to do a Tamil font, which is what I would have enjoyed. ஒரு ஆண்டு ஒரு font பண்றதுக்கான வாய்ப்பு நமக்கு இருந்தா I would have enjoyed doing that. But I had to do 13 scripts. ஒவ்வொரு ஸ்கிரிப்டுக்கும் 4 ஃபேஸ் இருக்கு. You have a web font regular, web font bold, text the document font regular, document font bold. So the naming conventions வந்து இது. And the web font வந்து the script name followed by Sangam MN. இப்போ தமிழ்னு சொன்னா it will be called Tamil Sangam MN. இந்த convention நான் தான் coin பண்ணேன். I could have given any other name, but I wanted to follow Apple's convention கொஞ்சம் ஃபாலோ பண்ணேன். அவங்க எப்பவுமே வந்து face name, ரெண்டு face name followed by foundry name, அதான் அவங்களோட convention. So monotype fonts வந்து Devanagari MT அப்படின்னு இருக்கும். So அந்த conventions ஃபாலோ பண்றதுக்காக அந்த பேர் வந்து அப்படி போட்டிருந்தேன். So சங்கம் ஏன் போட்டேன்னு சொன்னா, although என்னுடைய preference is always for pure Tamil words, that's my personal preference, like it not like it is a different thing. Though Sangam is not a pure Tamil name, but it is a name that can be applicable to all languages, including Indo-Chinese languages. So அதனால அவங்களுக்கும் புத்த அடிப்படையில் இருக்கிறதுனால they all accepted that word very quickly. So Tamil is called, go back there, Tamil is called Tamil Sangam MN, document is called just Sangam, Tamil MN. Document fonts Tamil MN அல்லது Devanagari MN, Gujarati MN அப்படி இருக்கணும். இந்த MN அப்படின்றது எனக்கு தெரிஞ்சவரோட பேர். இந்த 2 இனிஷியல் வந்து எனக்கு தெரிஞ்சவரோட பேர். உங்களுக்கு வேணா நான் அவரை கொஞ்சம் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் உங்களுக்கு. அவர் இப்போ வந்து வேலை இல்லாம வெட்டி இல்லாம இருந்துட்டு இருக்காரு. You would love to meet people. Okay, so the Sangam உடைய ஃபேஸ் மட்டும் தான் இங்க நான் கொஞ்சம் டீப்பா சொல்ல விரும்புறேன். But the approach is very very similar. It's just a style that is different. It's a sans serif font. Actually, this is another discussion. அப்புறமேல் கேள்வி வந்ததுன்னா we can talk about it. Indian languages, and maybe the designers can also come in. The Indian languages, does serif make sense? I don't know, ஏன்னா இங்கிலீஷ்ல வந்து இந்த serif இருக்கிறது, serifனா புரியுதுல உங்களுக்கு? serifனா கீழே இருக்கிற அந்த ஒரு இந்த ஐ போட்டாங்கன்னா ஐ கீழே வந்து எப்படி இருக்கும்? என்னங்க? இதழ். ஓகே ஓகே ரைட். அந்த டிஸ்கஷன் போனோம்னா ஒரு டெஃபினட் டென்ஷனுக்கு போயிடும், பேர் என்ன பேர் வைக்கிறது அப்படின்னு. So let's call it serif. இந்த serif வந்து my understanding is it helps us with easier reading. அதனால if you look at books, especially books, they're all in serif font, some form of serif. So இடையில ஒரு சொல்லுக்கு இன்னொரு சொல்லுக்கு இருக்கிற இடைவெளி குறைவா இருக்கும். The space between words is smaller because the words appear to be closer to each other, and the serif makes the word closer to each other, so you can just read the word like that and you don't have to spell the letters. புரியுதுங்களா? ஒவ்வொரு எழுத்தண்ணி படிக்கிறதுக்கு பதிலா சொல்ல எண்ணி படிக்கிறீங்க. அப்படியே சொல்ல அப்படியே படிக்கிறீங்க. So it's supposed to help you read quicker. But it doesn't work very well on the web because initially the screen resolutions were very poor and they didn't render the serifs beautifully enough. So அதனால ஸ்கிரீன்ல பார்க்கும்போது பெரும்பாலும் sans serif font தான். sans serifனா serif அற்ற, without serif. So serif அற்ற fonts தான் நீங்க வந்து webல பார்ப்பீங்க. So Verdana was one of the early fonts that are designed for the web. ரொம்ப பேர் கேட்டாங்க என்கிட்ட, வெடானா வந்த பிறகு ரொம்ப பேர் கேட்டாங்க, ஏன் வெடானா மாதிரி தமிழ்ல பண்ணல அப்படின்னு. வெடானாக்கு கொடுத்த பணத்தை நீங்க கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருந்தா பண்றதுக்கு ஆள் இருக்காங்க. Because they spent hell a lot of money to do Vedana. ஏன்னா அது typeface design மட்டும் கிடையாது,
they had some hint, they had some technology applied to it, which I'll talk about later, so that the font displays crisp, clear, even on low resolution screen. அப்ப இருந்த திரையினுடைய கூர்மைகள் எல்லாம் குறைவா இருந்தது. அந்த கூர்மை குறைந்த திரையில கூட நல்ல தெளிவாக காட்டக்கூடிய அந்த எழுத்துக்களை காட்டக்கூடிய ஒரு எழுத்துருவாக இந்த வெடானா உருவாக்குனாங்க. So they spent quite a lot of money. Microsoft spent a lot of money doing that. Okay, so this is supposed to be a sans serif font. So serif, sans serif பத்தி நமக்கு டிஸ்கஷன் இருந்தா என்ன பேர் வைக்கலாம்ன்றதை தவிர வேற டிஸ்கஷன் இருந்தா நம்ம அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின் ஆன்சர்ல செய்யலாம். ரெண்டாவது, it has to be a uniform stem width. So mono thickness, Microsoft call it monoline. Microsoft வந்து monoline font னு சொல்லுவாங்க. Apple வந்து uniform stem width னு சொல்லுவாங்க. See, this is all naming conventions, you know. இங்க போய் monoline சொன்னா what's monoline கேட்பாங்க. So this is all, இதெல்லாம் வந்து அந்த ஃபவுண்டரிக்குள்ள கன்வென்ஷன்ஸ். அப்பே கிடையாது. there's no harm in having multiple names. இது வந்து இணையத்துக்காக உருவாக்கப்பட்ட எழுத்துரு உருவம்ன்றதுனால நிறைய டீடைல்ஸ் இருக்காது அந்த எழுத்துருல. it has to be, the strokes must be as simple and as straightforward as possible. டீடைல்ஸ் ரொம்ப இருக்கு. அந்த எழுத்தினுடைய அழகை வந்து நம்ம we are not focused on the detailed beauty of the letter. The letter should just nicely, smoothly render the meaning and just disappear. அதுக்காக that's one of the design goals. Less details. It must be optimized for screen. அதை நான் சொல்லியிருந்தேன். It's easier to optimize a screen for the Apple devices than it is for Android devices. அதை பத்தி நான் சொல்றேன். தமிழுக்கு வந்து ரொம்ப விரைவா பண்ணணும்ன்றதுனால I already had இணைமதி. அதை எடுத்து, இணைமதி was already on Apple devices. So அதை எடுத்து, but we made improvements to இணைமதி. குறிப்பா அந்த இகரத்தை மாத்தணும். இகரத்தை மாத்தணும். சில எழுத்துக்களை மாத்திட்டு and we adjusted the matrices a little bit, adjust the line height a little bit. So கொஞ்சம் மாறுதல் செய்யணுமே தவிர மற்ற for the other languages I designed every glyph from scratch. Okay, so இதெல்லாம் these are all the okay. இன்னொன்று என்னன்னா, நேற்று நண்பர் சொல்லும் பொழுது ஆங்கில எழுத்து, தமிழ், லட்டின், தமிழ் and Gujarati. Was it Gujarati? அது மூணு வந்து ஒரு லைன்ல இருக்கும்போது ஒரு சீரா இருந்தது. There was a harmony among the scripts. Of course, the script's nature will show that we can't avoid because அந்த glyph உடைய ஃபார்ம் அப்படி. ஆனா எல்லா மொழி எழுத்துக்களும் ஒரு வரியில அடக்கும் பொழுது ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டி போட்டுக்கிட்டு நீ என்ன பாரு சண்டை போடல. And there was a harmony among the text in one line. That was not a goal here. இது என்னுடைய, it was not stated as a goal there. But அது மாதிரி பண்ணோம்னு சொன்னாலும் it will take even longer. You can't finish it in 2 years. It will take much longer. So my goal was just to create a monoline font that on its own has its own harmony among its own glyphs, but not as a when it's placed side by side. So இங்க பாத்தீங்கன்னா சில fonts will have thicker stem width னா அந்த ஸ்ட்ரோக்கினுடைய தடிப்பு. ஸோ தடிப்பு வந்து வேறுபாடு இருக்கும். தடிப்புல வந்து வேறுபாடு இருக்கும். ஒரு மொழிக்கும் இன்னொரு மொழிக்கும் உள்ள எழுத்துருக்கான தடிப்புல வந்து வேறுபாடுகள் இருக்கும். பட் இட் வில் நாட் டிஸப்பியர் டூ மச் அவே ஃப்ரம் ஈச் அதர். ஸோ நமக்கு தேவநாகரி இங்க இல்லை, பட் தேவநாகரி should have been added. ஸோ மலையாளம், சிங்களா, பெங்காலி, ஓரியா, தெலுங்கு, கன்னடா, பஞ்சாபி, அது என்னன்னு சொல்லுங்க. இது தாய் நான் பண்ணல. தாய் ஏன்னா அவங்க சொல்றாங்க எங்களுக்கு நிறைய தாய் இருக்காங்க, நீங்க ஒன்றும் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. இது வந்து லாவோ. லாவோக்கும் தாய்க்கும் வேறுபாடு ரொம்ப இருக்காது. இட்ஸ் அபவுட் த சேம். இட்ஸ் a variation of type style. கொஞ்சம் ஸ்டைல் வேரியேஷன் இருக்கு, பட் இட்ஸ் அபவுட் த சேம். இது பாலினீஸ்க்கும் ஜாவனீஸ்க்கும் உள்ள வேறுபாடு மாதிரி. இது கெமேல நிறைய நம்ம this is கா, இது போட்டீங்கன்னா ஏ, இது மா, இந்த மாதிரி வரும். பட் இது நிறைய நம்ம எழுத்துக்கள் வந்து கெமர்ல வந்து நம்ம எழுத்துக்கள் மாதிரி நிறைய இருக்கும். யா, பா, இதெல்லாம் வந்து நம்ம எழுத்துக்கள் மாதிரி. அதே மாதிரி இது பர்மீஸ்ல அந்த மாதிரி நிறைய நம்ம எழுத்துக்கள் மாதிரி இருக்கும். இது என்னது? சவுத் இந்தியாவில் பேசப்படுகிற ஒரு மொழி. So இதெல்லாம் வந்து this is all Sangam typefaces. Okay,
அந்த phase of development, இந்த எழுத்துருவாக்க திட்டத்தினுடைய ஒவ்வொரு படிநிலை. முதல்ல வந்து design decision. So அதான் நான் முதல்ல சொன்னது, for web design வந்து it has to be a monoline font or a single uniform stem with font, இதுதான் இருக்கணும். அப்படி இதுதான் வந்து design decision. அதே மாதிரி document fontக்கு வந்து uniform stem with இருக்கா, thick and thin இருக்கும், ஆனா serif இருக்காது. இந்த மாதிரியான இன்னொன்னு கவனிச்சீங்கன்னா, most of the Latin typefaces that are thick and thin are usually serif. Times Roman, Georgia, this is all Palatino, this is all one of my favorite typefaces. இதெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா thick and thin fontல வந்து பெரும்பாலும் serif இருக்கும். யூனிஃபார்ம் ஸ்டெம் வித் இருக்கிற ஃபாண்ட்ல வந்து பெரும்பாலும் sans serif-ஆ இருக்கும். ஸோ ஹெல்வெட்டிகா, இது ஏரியல், ஹெல்வெட்டிகா இதெல்லாம் வந்து பெரும்பாலும் serif இருக்காது. பட் இது வந்து this is a unique thing because we are doing thick and இது இல்ல, I mean my document font வந்து thick and thin font without serif. இன்னொரு கோல், I mean I'm not putting it here, எல்லா கோல் நாங்க போடல, முக்கியமானது மட்டும் சொல்றேன். இன்னொரு கோல் என்னன்னா, இந்த ரெண்டு விதமான எழுத்துரு வடிவங்களுக்கும் I must produce matching Latin glyphs. ஏன்னா நம்ம நிறைய எழுதும் போது, இங்கிலீஷ்ல எழுதும் போது நீங்க ஆங்கில எழுத்து போட்டு தானே எழுதுறீங்க, லட்டின் போட்டு தானே எழுதுறீங்க. அந்த அதுக்காக இன்னொரு ஃபாண்ட் கொண்டாடக்கூடாது அப்படின்றதுக்காக, அந்த ஒரு ஹார்மனி இருக்கணும்ன்றதுக்காக they needed Latin to be included in all of the fonts that I make. So I have, if I make a Latin outline, புரியுதுங்களா நான் சொல்றது, அந்த குழப்பம் புரியுதா உங்களுக்கு? இப்ப தமிழ்ல பண்ணும்பொழுது தடிப்பு வேறுபாடு உள்ள எழுத்துரு உருவாக்கணும். இப்ப தா போடும்போது மேல போற கோடு தின்னா இருக்குது, கீழே வர கோடு மொத்தமா இருக்குது. அதே மாதிரி ஆங்கிலத்துல வந்து தடிப்பு சைட்ல போறது தின்னா இருக்கு, கீழே போறது மொத்தமா இருக்கு. தின் மொத்தமா இருக்கிற டைப் ஃபேஸ் எல்லாத்துக்குமே serif இருக்கு. தமிழ்ல தின் மொத்தமா இருக்கிற டைப் ஃபேஸ்க்கு serif இருக்காது. அப்ப இதுக்கு லட்டினை நான் உருவாக்கும் போது I have to create a thick and thin Latin font without serif. புரியுதுங்களா? So I did that. I didn't focus too much on the Latin part of it, but I did that. But it became very popular. நிறைய பேரு இந்திய மொழிகள் தெரியாத நிறைய western people என்ன பண்றாங்கன்னா, when did you design this type, can you give us a history, we want to put this in the catalog அப்படின்னா, சும்மா இதுக்கு மேட்ச் பண்றதுக்காக எழுதி போட்டேன். இல்லப்பா நீ நான் பண்ண தமிழை கொஞ்சம் பாரு, நான் பண்ண தேவநகரி கொஞ்சம் பாரு, நான் பண்ண மலையாளத்தை கொஞ்சம் பாருன்னு சொன்னா, no, we want the Latin அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. So that's the design decision. ரெண்டாவது glyph choices. Okay, இது வந்து this is a little bit of engineering, a little bit of design. யூனிகோட் வர்றதுக்கு முன்ன நம்ம டேம், டிஸ்கி, டேம்ல பிரச்சனை அவ்வளவா இருக்காது, பட் டிஸ்கி டேப்ல பண்ணும்பொழுது நம்ம கொக்கிலாம் தனியா போடுவோம். ரைட், டேப்ல வந்து புள்ளி கூட தனியா போடுவோம் இல்லையா? உயிர்மை அகரமேறிய உயிர்மை எடுத்துட்டு புள்ளி தனியா போடும். இங்க வந்து யூனிகோட்ல வந்து ரெண்டுக்கும் சாய்ஸ் இருக்கு. நீங்க வந்து புள்ளி தனியாவும் போடலாம், புள்ளி போடப்பட்ட எழுத்தை வந்து தனியா ஒரு எழுத்தாவும் நீங்க உருவாக்கலாம். சோ இது வந்து ஒரு முடிவு எடுக்கணும். I need to make a decision. சோ எனக்கு ஒரு ரூல் இருக்கு, தமிழ்ல எல்லா எழுத்துக்களுக்குமே தனி எழுத்துரு. That's my choice decision. என்னோட சாய்ஸ் டிசிஷன் வந்து தமிழுக்கு இருக்கிற எல்லா வடிவங்களுக்கும் தனி எழுத்துரு. தனி எழுத்துருன்னு சொல்றேன், தனி குறியீடுன்னு சொல்லல. So don't get excited. I don't want to get into that battle again. தனி எழுத்துரு, ஆனா தனி குறியீடுன்னு சொல்லல. யூனிகோட்ல வந்து எழுத்துருகளுக்கும் குறியீடுகளுக்கும் தொடர்பு இல்லை. I mean there is a logic in between, but you don't need to have a one-to-one mapping. So தமிழுக்கு அது மாதிரி பண்ணிட்டேன். மற்ற one of the most complex Indian languages that I worked on was Bengali. Though I love the script, and the Bengali script வந்து ரொம்ப அழகான ஒரு வடிவம். தமிழுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆன, அங்க கா வந்து நம்ம கா மாதிரியே இருக்கும், கொம்பு நம்ம கொம்பு மாதிரியே இருக்கும், அதை காமிக்கிற மேல. ஸோ அதுக்கு நான் வந்து நிறைய ப்ரீகம்போஸ் கிளிஃப் வச்சிருந்தேன், ஒவ்வொரு கூட்டு எழுத்துக்கும் தனி அந்த மாதிரி. பிகாஸ் the rule was very difficult to write. ஸோ இது ரெண்டுக்குமே தவிர மற்றது எல்லாத்துக்குமே I had combining glyphs, எல்லாமே வந்து கம்பைன் பண்ணும். ஸோ நீங்க வந்து அவுட்லைன் பண்ணீங்கன்னா அந்த கொக்கி வந்து மேல விழும்போது you can see the overlap. Right? Okay. So அது glyph choices. ரெண்டாவது, I mean it took a while for me to decide. ஏன்னா தமிழுக்கு ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம், மற்றதுக்கு பண்ணும்போது. Then comes the glyph drawing, the fun part. Right? So you draw the glyphs. ஒவ்வொரு glyphம் draw பண்ணணும்.
அவர் வந்து பேப்பர்ல டிரா பண்ணி அந்த ஃபீல் you must get the feel to draw on paper and then put it on screen சொல்லாரு. I completely agree with that. I mean, I think you must feel அந்த கேரக்டரை வந்து you must feel the character. அதுக்கு தான் அதுக்கு கேரக்டர்னு சொல்லியிருக்காங்க. அந்த கிளிப்க்கு ஒரு கேரக்டர் இருக்கு அப்படின்றதுக்காக தான் you must draw that. But I did not have that luxury, unfortunately. But the next font I'm working on, oops, I am doing that. அது மட்டும் இல்லாம I'm going to state by state, country by country, meeting people, not typographers, meeting people. I mean, wallet la kuda I will scan this and later if I can the chance I'll show it to you. ஒரு பேங்க்ல போய் ஒரு வேலை இருந்தது டக்கால. முடிச்சிட்டு அவங்க உள்ளவங்க கிட்ட டைரக்ஷன் கேட்டேன். இந்த பிரான்ச்ல வந்து ஒரு என்னமோ ஒரு டாக்குமெண்ட் இல்லையா இன்னொரு பிரான்ச்சுக்கு போகணும்னு சொன்னாங்க. அதுக்கு பக்கத்துல தான் நீ போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அங்க உள்ள டாக்ஸி டிரைவர்ஸ் ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் இருக்காங்க, யாருக்குமே இங்கிலீஷ் தெரியாது. நான் வந்து பெங்காலி ரொம்ப சூப்பரா படிப்பேன், நான் பேச தெரியாது. அவங்களை எழுத சொன்னேன், யூ ரைட் த டைரக்ஷன்ஸ் ஃபார் மீ. ஸோ பெங்காலி வந்து ஹிந்தி மாதிரியே மேல ஒரு கோடு இருக்கும். ஸோ ஹிந்தியில எழுதுறவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லாம் எழுதி முடிச்சுட்டு அப்புறம் மேல கோடு போடுறாங்க. எழுதி முடிச்சு கோடு போடுறாங்க, ரைட். ஒரு சொல்ல எழுதி முடிச்சுட்டு அதுக்கு மேல கோடு, சொல்ல எழுதி முடிச்சு கோடு. ஆனா அவங்க அப்படி எழுதல, ஒவ்வொரு எழுதுக்கு முடிச்சு கோடு இப்படி 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 இப்படி. By the time they finish is done. I thought that was beautiful. So நீங்க okay, tell me what I should tell the driver ன்னு சொல்லி எழுதி கொடுக்க சொன்னேன். ஸோ அதெல்லாம் எழுதி கொடுத்தாங்க. அதை அப்படியே மடிச்சு பாக்கெட்ல வச்சுட்டு டிரைவர் பேக் கொண்டு போய் விட்ட சொல்லி கொண்டு போயிட்டேன். ஸோ ஐ ஸ்டில் ஹேவ் தட் பிகாஸ் ஐம் கோயிங் டு யூஸ் தட் as a reference for a cursive font that I'm working on. ஸோ இந்த மாதிரி அந்தந்த மொழி பேசுறவங்க அந்த மொழியை எப்படி எழுதுறாங்க, எப்படி உணர்ந்து அதை கையில எழுதுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு அதன் பிறகு அந்த எழுத்துக்களை உருவாக்குவது தான் வந்து சிறப்பு. அதுதான் you can see the character coming out and they feel a relationship with the text. அவங்க வந்து உணர முடியும், அவங்களுக்கு இது எனக்காக என் மொழி அப்படின்னு. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க லதா எழுத்துருல பிரிண்ட் பண்ண ஒரு டாக்குமெண்ட் எடுத்து அதை உங்களால ஃபீல் பண்ண முடியுதா? Can you feel it? லதா எழுத்துருல ஒரு இந்த மாதிரி புத்தகத்தை பிரிண்ட் பண்ணி வெளியிடுறாங்க, சிறுகதை தொகுப்பு, நாவல் லதா எழுதுறதுல பிரிண்ட் பண்ணி வெளியிடுறாங்க. So the fault is not among the typographers for not producing good quality typography in Tamil, but also publishers who are not asking or demanding for good and demand பண்ணாத இருக்கிறது ஒண்ணு, but they're using poor typography. For me, Lata is the best classic example of poor Tamil typography. Because you cannot feel. I mean, it's definitely not my language. I can't feel that thing. So, glyph drawing. அடுத்தது metrics. இது வந்து this is what gives the harmony of the font. This is what helps the font disappear to the background. ஒரு எழுத்துக்கும் இன்னொரு எழுத்துக்கும் இருக்கிற இடைவெளி இந்த மற்ற மொழிகளுக்கெல்லாம் அந்த மாத்ரா பொசிஷன்ஸ் இருக்கும். அது வந்து எவ்வளவு மேல போகணும், எவ்வளவு கீழே வரணும், ஒரு லைனுக்கு இன்னொரு லைனுக்கு இருக்கிற இந்த லெட்டிங் ஸ்பேஸ் எவ்வளவு இருக்கணும், இதெல்லாம் all this is metrics. But some of this can be overwritten by application software. இப்போ InDesign பயன்படுத்துனீங்கன்னா அல்லது பேஜ் மேக்கர் பயன்படுத்துனீங்கன்னா நீங்களே போய் லெட்டிங் ஸ்பேஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? யூ கேன் அட்ஜஸ்ட் இட் டு யோர் டாக்குமெண்ட். பட் அது வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் ஃபாண்டா இருந்ததுன்னா, அது இயல்பாகவே இந்த கருவியில இருக்கக்கூடிய ஒரு எழுத்துருவாக இருந்ததுன்னு சொன்னா, ஒரு பிளெயின் டெக்ஸ்ட்ல அது ரெண்டர் பண்ணும்போது அந்த எழுத்துருவனுடைய அளவை மாற்றுவதற்கான வாய்ப்பு அந்த இடத்துல இருக்காது. ஸோ யூ மஸ்ட் ப்ரொவைட் த பெஸ்ட் possible space between the lines in your font. That's the designer's choice. That's a very difficult decision to make. நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கு, ஆனா ஒரு வரிக்கும் இன்னொரு வரிக்கும் இருக்கிற இடைவெளியை வந்து முடிவு செய்வது வந்து மிக மிக நுணுக்கமான ஒரு வேலை அது. You have to keep printing, you keep seeing in different column width and then find the best possible line height or rather the leading space you can get. அதே மாதிரி line height, do you want to encompass everything inside? சில சமயங்கள சில லாங்குவேஜஸ்ல வந்து ஒரே ஒரு எழுத்து மட்டும் ஒரு ஓவர்ஷூட் பண்ணும். அந்த ஒரு எழுத்து ஓவர்ஷூட் பண்றதுக்காக எல்லா எழுத்துக்களுடைய சைஸை குறைக்கணுமா அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கப்படணும். புரியுதுங்களா சொல்றது? ஒரே ஒரு எழுத்து வந்து தமிழ்ல அந்த மாதிரி இல்ல, ஆனா சில இதுல வந்து அப்படி ஓவர் ஷூட் பண்ண தாய் லாவெல்லாம் பண்ணீங்கன்னா
ஒரு எழுத்துக்கு மேல 2-3 குறியீடு வரும். அது அடிக்கடி வராது, எப்பயாவது ஒரு தடவை வரும். அந்த எப்பயாவது ஒரு தடவை வரும் அப்படின்றதுக்காக எல்லா எழுத்துக்களுடைய அளவும் குறைக்கணுமா அப்படின்ற கேள்வி எல்லாம் நிறைய இருக்குது. So this is all the result of us conforming to Western typography standards. Okay, so metrics. அடுத்தது feedback. ஏன்னா அவர் சொன்ன மாதிரி the native speakers must appreciate it. So அவங்க கிட்ட இருந்து feedback வரணும். They must feel that this is their script. அவர்களுக்காக எழுதப்பட்டது உருவாக்கப்பட்டதுன்றது அவங்களுக்கு புரியணும். So அது ஒண்ணு. ரெண்டாவது, with some professional people who do publishing or typography or type design or layout, இவங்க கிட்ட இருந்து feedback வரணும். என்னோட feedback இங்க இருக்காரு, காலையில பேசினாரு இவரு. சவுத் இந்தியன் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் இவர் தான் என்னோட feedback. சரியா அந்த எழுத்து சரியா இருந்துச்சு சொன்னா அதுக்கு நான் தான் காரணம், சரியா இல்லைன்னா அந்த feedback இதுதான் மார்க்கெட்டிங். So feedback is very important. எனக்கு நிறைய I was fortunate enough for most of the common scripts I had plenty of feedback. And some scripts I couldn't. Oriya எல்லாம் வந்து I don't even know people there. So I've not even seen signboards. சில ஊர்களுக்கு வந்து நானே போய் signboards எல்லாம் பார்த்தேன். You know, particularly South Indian scripts, கன்னடா மலையாளம் நமக்கு தெரிஞ்சாலும் கூட அது வந்து புழக்கத்துல வந்து எங்க நாட்டுல எல்லாம் கிடையாது. So I went personally to those states, looked at them, took pictures, talked to people. And Southeast Asiaல எனக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா மியான்மார் வந்து ஒரு கம்யூனிட்டியே இருக்குது. சிங்கப்பூர்ல ஒரு முஸ்தாபா சென்டருக்கு முன்னுக்கு போனீங்க, எத்தனை பேர் சிங்கப்பூர் போயிருக்கீங்க? ஆல்ரைட். முஸ்தாபா சென்டர் தெரியுமில்ல உங்களுக்கு? ஆர்ச்சர்ட் ரோட் தெரியாதனாலும் பரவாயில்ல, முஸ்தாபா சென்டர் தெரியாம இருக்கக்கூடாது. முஸ்தாபா சென்டர் முன்னுக்கு போனீங்கன்னா அவர் பெரிய ஒரு பர்மீஸ் கம்யூனிட்டி, அது பெங்காலி கம்யூனிட்டி இருக்கு, நிறைய பெங்காலிஸ் இருக்காங்க. அதே மாதிரி சிம்லின் இது நம்ம சிட்டி ஹாலுக்கு போனீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பிளாசா இருக்கு, அது உள்ளுக்கு போனீங்கன்னா நிறைய பர்மீஸ் பீப்புள் இருக்காங்க. இந்த மாதிரி I had lots of feedback from them and I have friends in Southeast Asia. அது எனக்கு பிரச்சனையே கிடையாது. லாவோல இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், மியான்மார்ல இருக்காங்க, கெமேர்ல இருக்காங்க. So and they also technology people, so நிறைய feedback கிடைச்சது. But some languages like Oriya I couldn't get any feedback. அசாமீஸ் வந்து ரெண்டு கேரக்டர் தான், பெங்காலிக்கும் அசாமீஸ்க்கும் 2 கேரக்டர் தான் வேறுபாடு. So that was not a problem in doing that. So feedback very important. அடுத்தது கடைசியில வந்து it's an engineering work. The designலாம் பண்ணிட்டு இருக்கீங்களா, இது வரைக்கும் we have not done any layout at all. We have not done any font logic at all. நீங்க பிரிண்ட் பண்ணும்போது கூட you are not printing sentences. எழுத்து வரிகள் ஒரு புத்தகத்தினோட வரிகளை பிரிண்ட் பண்ணி நீங்க டெஸ்ட் கேட்கல. இந்த லோரென் இப்சாம் சொன்னீங்களா, காமிச்சிருந்தீங்களா, ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் எடுத்து ஸ்கிராம்பிள் பண்ணி மீனிங்லெஸ் வேர்ட்ஸா இருக்கும். நேற்று அவர் காமிச்சதுல வந்து சில பேர் உட்காந்துட்டு இருந்தா சில பேர் ஃபீட்பேக் ஆச்சு, ஓ இந்த எழுத்து பிழை, அந்த புள்ளி அங்க வரக்கூடாது. இதை பத்திலாம் எங்களுக்கு கவலை இல்லை. இந்த டிசைன் ஃபேஸ், கடைசி ஃபேஸ் வர வரைக்கும் 1 2 3 4 5 அந்த 5 ஃபேஸ் வர வரைக்கும் அதை பத்திய கவலையே கிடையாது. யூ கேன் புட் கொம்பு, கொக்கி, கூ மேல புள்ளி வரும், சூ மேல கொக்கி வரும், இதை பத்திலாம் எங்களுக்கு கவலை கிடையாது. பிகாஸ் யூ ஜஸ்ட் வாண்ட் டிசைன், யூ வாண்ட் ஹார்மனி ஆஃப் த டிசைன். ஸோ யூ டோன்ட் கேர் அபவுட் த லாஜிக் ஆஃப் த டெக்ஸ்ட் அட் தட் phase. Open type வரும்போதுதான் you then focus on the linguistics element, அந்த layout element. இதுக்கு அப்புறம் இது வந்துச்சுன்னு சொன்னா அது தப்பு, அதுக்கு ஒரு டாட்டட் சர்க்கிள் இருக்கணும், அந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் you start developing. என்னோட சேலஞ்ச் என்னன்னா, ஓப்பன் டைப்புக்கு நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, சில வேலைகளை வந்து தானே செஞ்சு முடிச்சிடும். உலகத்துல பெரும்பாலும் ஓப்பன் டைப் தான் பயன்படுத்துவாங்க. ஆனா அந்த வழிக்கு கம்ப்யூட்டர் பண்ற கம்பெனி வந்து கொஞ்சம் வேறுபட்டு இருக்கும். அந்த நான் செய்த அந்த நேரத்தில் 2004 அவங்க ஓப்பன் டைப் சப்போர்ட் பண்ணல. So I had to write all the rules from scratch. Enjoyed it because as an engineer and someone who is interested in type in scripts, I enjoyed it. It took so much time. You know, you have to understand the flow. But because I did that, thoroughly understood the flow of the script. You know, I did not depend on another engine that does half the work for me. ஓப்பன் டைப் பண்ணீங்கன்னா விண்டோஸ்லயோ அல்லது ஆண்ட்ராய்ட்லயோ நீங்க பண்ணீங்கன்னா பாதி வேலையை தான் பண்ணிரும். அந்த எழுத்து வந்து சரியா இருக்கணும், இந்த எழுத்துக்கு அப்புறம் இந்த எழுத்து வரணும், இந்த எழுத்துக்கு அப்புறம் இந்த எழுத்து வரணும்ன்ற அந்த விதிகளை எல்லாம் வந்து ஏறக்குறைய வந்து அமைச்சு கொடுத்துருவாங்க.
அதுக்கப்புறம் நீங்க உருக்களை வந்து ஒன்னா சேர்க்கறது தான் உங்க வேலையா இருக்கும். ஆனா ஆப்பிள்ல பண்ணும்போது அந்த வேலையை நான் தான் பண்ணணும். யூனிகோட்ல இருந்து ரெண்டரிங் வந்து அந்த ரூல்ஸையும் வந்து நான் தான் பண்ணணும். பட் ஐ என்ஜாய்ட் இட், பட் இட் ரியலி டுக் a lot of my time. ஓகே, ஸோ ஃபீட்பேக் வந்துச்சுன்னு சொன்னா மறுபடியும் மேட்ரிக்ஸ் போவோம், மேட்ரிக்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும், மேட்ரிக்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் சில சமயங்களில் அந்த எழுத்துரை மறுபடியும் வரைய வேண்டிய வரும். Because you may have to fit certain things inside, then suddenly you find there's some luxury of space, you can do some additional details. So in the Mari, it's a loop. That's what takes all of your time, loop pannitrukom. So that's the development phase. Those are the development phases. So kadesiya mudikkapatta idu vandu Tamil MN, and the document font. Tamilukku vandu romba kurevana எழுத்துருகள் தான் இருக்கும், glyphs வந்து ரொம்ப குறைவா இருக்கும். பெங்காலி இதெல்லாம் பாத்தீங்கன்னா லைக் கெமர், மியான்மர்லாம் பாத்தீங்கன்னா நிறைய there'll be so many different glyph forms. But தமிழுக்கு வந்து ரொம்ப, let me just go through some groups of characters. நான் சொன்ன மாதிரி they are matching Latin glyphs. இந்த Latin glyphs பாத்தீங்கன்னா serifs இருக்காது, எல்லா எழுத்துக்களுக்கும் வந்து அந்த serif இருக்காது. ஏன்னா தமிழுக்கு செரிஃப் இல்லாதனால அந்த செரிஃப் இருக்காது. So I have to match the two together. அப்புறம் I'm sorry. Okay. So that's Latin, and then we have the pre-composed forms. இது வந்து pre-composed forms. இதுக்கெல்லாம் வந்து குறியீடு கிடையாது, யூனிகோட்ல குறியீடு கிடையாது. ஆனா பாருங்க, ஒவ்வொரு வரி வடிவத்துக்கும் ஒரு எழுத்துரு இருக்கு. எனக்கு இகர ஏரிய உயிர்மை கொண்ட உயிர்மைகளாக இருந்தாலும் சரி, புள்ளி கொண்ட எழுத்துக்கள், புள்ளி கூட தனி, ஒவ்வொரு புள்ளி எழுத்துக்கும் தனித்தனி எழுத்துரு இருக்கு. டைப்போகிராஃபி தெரிஞ்சவங்களுக்கு சொல்றேன், அதெல்லாம் வந்து ரெஃபரன்ஸ் கிளிப்ஸ் தான், அதுக்கு வந்து தனியா வரைய வேண்டியதில்லை. there's a lot of reference glyphs. That means you only do one glyph and do that. And then இது ORNLs. இது நான் சொல்லாட்டினா கூட people actually asked that this be included. அது வந்து அமெரிக்கால இருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்துல they were writing a paper. அந்த பேப்பர்ல வந்து இந்த பெரியார் சட்டம் வர்றதுக்கு முன்ன தமிழ் இவ்வாறு எழுதப்பட்டது அப்படின்னு எழுதுவதற்கு இந்த எழுத்துக்கள் வேணும்னு சொன்னாங்க. So it is there. அதை பத்தி I've got some things to talk about this alternate glyphs. அல்ல நானா சொன்ன ஒரு கருத்துக்கு கூட answer for the question. அதை பத்தி நான் சொல்றேன், பிறகு வரேன் நான். Okay, design பண்ணும்போது I'll just share a few elements and you are welcome to add comments later. Design பண்ணும்போது அந்த எழுத்தினுடைய அமைதி, that's a new word I just introduced. அந்த எழுத்தினுடைய அமைதி, harmony, அந்த எழுத்து வந்து அமைதியா இருக்கணும். அவங்க வந்து எதுவுமே வந்து மை கூடையா இருக்க, கூடி போயோ அல்லது சில இடத்துல கருமை கூடியோ வெண்மை கூடியோ இருந்துச்சுன்னு சொன்னா அந்த அந்த அமைதி குலைஞ்சிரும். you lose the harmony. இந்த டெக்ஸ்ட் வந்து தோணும் பொழுது அந்த ஹார்மனியா இருக்கிறதுக்கு வந்து ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்தாங்க எனக்கு. I mean, I told you I'm not from design school. என்ன சொன்னாங்கன்னா, you turn the glyphs upside down, you put it, am I right? I mean, you so I don't need to go to design school, right? You can turn the glyphs upside down, or you put them in black and white, reverse them in black and white, and you make sure that there's nothing changed and that the harmony still remains. So இது வந்து நான் வீட்டுல வந்து பார்த்துட்டு இருப்பாங்க நான் பண்ணும்போது, இது என்ன தலைக்கீழா படிச்சுட்டு இருக்காரு, why is he reading everything upside down? So I used to do all this, but இது வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கறதுல தான் முழு எஃபெக்ட் இருக்கு. பிரிண்ட் பண்ணி you must take every glyph, print on a big page in both regular and then reverse. பார்க்கும்போது எந்தெந்த இடத்துல கருமை கூடுது, எந்தெந்த இடத்துல வந்து கருமை குறைவா, எந்தெந்த இடத்துல வந்து ரொம்ப ஸ்பேஸ் இருக்கு, ரொம்ப வெளி இருக்குது, இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப தெளிவா தெரியும். when you do, இதான் நான் சொன்னேன் தெரியுங்களா, when you are doing a design, the meaning of the letter is completely unimportant. It's the appearance of the letter, அந்த அழகு, அந்த அமைதி, அந்த வடிவம், இதுல தான் முக்கியம் கொடுக்குமே தவிர you don't care. இந்த மாதிரி யார் படிக்க போறா, அதுக்காக ஏன் நான் தலைக்கீழா படிக்கணும் அப்படின்லாம், that's not the question. It's to determine the harmony of the letter. Right? So, by the way, நான் இங்க பயன்படுத்துற இந்த ஸ்னாப்ஷாட்ஸ்லாம் வந்து this is not my final font.
is all development stage la irukra font. So you may also see some things that are not harmonized in this font. Okay, idhula parunga, you can also see the and இதெல்லாம் வந்து இந்த font lab நான் பயன்படுத்துற இந்த font lab அப்படின்ற சாஃப்ட்வேர் வந்து எனக்கு போட்டு கொடுக்கும். இதெல்லாம் வந்து there are tools that you can actually use this and visualize on the screen. And if you have a very high definition screen, like the new iMac Retina display for marketing வேலை, அதுல பாத்தீங்கன்னா it's as good as paper. You know, the screen resolution has come a long way. So I use a 27-inch Retina display screen for the design பயன்படுத்துறேன். அதனால அது திருப்பி பார்க்கும்போது you can see the effects immediately. So சமயங்கள்ல you only need to reduce it by a tad. You know, ஒரு துளி அளவு தான் நீங்க வந்து ஒரு புள்ளியை நகர்த்துவீங்க, and it makes a world of difference. So இதுல வந்து நேத்து சொன்ன மாதிரி it is not mathematics, it's visual, you know, it's art. பார்க்கும்போது அந்த மைய பகுதின்னு சொல்றாங்கல்ல, நீங்க இந்த ஐ லைன் சொல்றாங்க இல்லையா, if you read it you can tell whether it's correct or not correct. அதே மாதிரி இந்த எழுத்துக்கள் வந்து ரொம்ப கிட்ட இருந்தாலும் ரொம்ப எட்ட இருந்தாலும் the eye will tell. அதை பத்தி நான் சொல்றேன். There are some slides I have for that. So I'm coming back to this slide. நான் முதல்ல காமிச்சு தரீங்களா? So அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு you just dump all the glyphs into a page like this and then you look at the text whether it looks பார்க்கிறதுக்கு நல்லா அந்த அமைதி இருக்குதா. Does the font go away and give you the text? So these are techniques that we used. Okay. Now comes the most interesting subjects. Now வந்து மூணே I mean, there are lots of things we can talk about, but அதுக்கு வந்து நாள் பத்தாது. Probably in coming seminars we can talk about it. There are only 3 things I wanted to highlight, and these are the most salient things. இப்போ நடுக்க ஒரு ஆணி அடிக்கிட்டு இருந்தோம்னா இந்த 3 மட்டும் தனியா நிக்கும், மற்றதெல்லாம் வந்து ஏறக்குறைய அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடும். So these 3 are some of the things that we can talk about. ஒன்னு வந்து essence and descents வந்து முதல்ல இந்த கொம்புகளை பத்தி பேசுவோம். இந்த ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு வந்து I have seen a lot of, particularly நானாவோட கிளிஃப்ல வந்து பெரும்பாலும் இந்த ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு வந்து இவ்வளவு உயரமா போகாது. நீங்களே கவனிச்சிருக்க மாட்டீங்க. இந்த ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு வந்து பெரும்பாலும் உயரமா போகாது. நான் பாக்குற போஸ்டர்ஸ், சுவரொட்டி, வால் டைப்போகிராஃபி இருக்கு இல்லையா தமிழ்நாட்டிலேயே, இந்த நாட்டில் இந்த வால் டைப்போகிராஃபி சுவரில் எழுதுறாங்க இல்லையா, சுவரில் எழுதுறது பெரும்பாலும் இந்த ஹெட்டிங் டைப்ஸ், இதுல எங்க பார்த்தாலும் வந்து இந்த ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு வந்து it doesn't go this high. But I don't know why I like it that way. எனக்கு somehow it has got its unique characteristics, and you know it is some of those little things that make the font stand out. என்ன பொறுத்த வரைக்கும் ஏன்னா சின்ன ஆசைன்ற மாதிரி இதெல்லாம் சின்னதா ரொம்ப சின்னதா போச்சுன்னா என்னமோ என்னைய டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கு. when I'm why is this, ஏன் you know ஏன் இது வந்து சின்னதா இருக்கு, ஏன் இது வந்து குறைவா இருக்கிற மாதிரி இருக்குது. That is just my design is all preference. There is no science or art to that, right? So ஏன் சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறது. Then I'll go back and look at all the printed books. எங்க வீட்டுல வந்து லைப்ரரியே இருக்குது, அப்பாவுடைய புத்தகங்கள் all printed. வரதராசனுடைய நாவல்கள் இருந்து எல்லாமே, அகிலன், I can't even start naming those books. நிறைய இருக்கலாம் printed books. So ஒன்னா உருவி எடுத்து I will look at them. அங்கெல்லாம் பார்க்கும்போது they are actually high. They were actually high. அந்த பழைய printed letter press types இருக்கு இல்லையா, metal typography இருக்கு இல்லையா, அந்த லோகத்துல பண்ற எழுத்துக்கள் வந்து அது எல்லாமே வந்து they are relatively high. So அதை வைத்து தான் நான் இந்த மாதிரி உருவாக்கி இருக்கணும்னு நினைக்கிறேன். Because when I first started designing Tamil types, என்னோட fontல எல்லாமே வந்து இது மேல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. But this is something it can change over time. எதுவுமே வந்து நிரந்தரம் இல்லையா. I mean people's preference may change. Sometimes when you give them the same thing over and over and over and again and then go back to the old one, that one looks ugly. So இதெல்லாம் வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுதல்கள் ஏற்படுறது. But because I'm doing it for a system that's going to be part of a default, I don't want to do a latta on Microsoft. So I want to make sure that this is not unusual. So அதனால I've already verified that you know there are places when this thing. But I just wanted to point out this height. இத பாத்தீங்கன்னா மற்ற மொழிகள்ல மலையாளத்துல வந்து it's in the same line.
மலையாளத்துல இருக்கிற இது வந்து ஒற்றை கொம்பு, இது வந்து இரட்டை கொம்பு. இட்ஸ் இன் த சேம் லைன். இட் டிடன்ட் லுக் தட் பேட் டூ. கொஞ்சம் நமக்கு பிகாஸ் we are used to this height, இதை பார்க்கும்போது கொஞ்சம் இந்த தினது எப்படி இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். பட் பீப்புள் used to it, it didn't look that bad too. இது வந்து மியான்மருடைய ஒற்றை கொம்பு. இப்ப நம்ம எல்லாம் மியான்மர் படிச்சிடலாம்ல, ஒற்றை கொம்பு எப்படின்னு தெரியும். இது என்ன நினைக்கிறீங்க? மியான்மரோட இரட்டை கொம்பு. So we can see that இதான் யா, மியான்மரோட யா, பிட்கா, ரைட். இது வந்து பெங்காலியோட கொம்பு. அவங்களுக்கு ரெட்டை கொம்பு கிடையாது, அவங்களுக்கு கோபம் அதிகமா வராதுனால ஒரு கொம்பு போதுன்னு சொல்றாங்க. So this is the கொம்பு. இது வந்து கால், இது அவங்களோட கால், இது வந்து கொம்பு. So இதெல்லாம் இவங்க இந்த ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் பாருங்க, they all match the pa height or the x height. But நம்ம இதுல வந்து they are extenders, right? So I just want to நான் அடிக்கடி போயிட்டு வரேன்ல அங்க. இல்ல இல்ல சரி, I mean I'm not an authority on that one. என்னோட கருத்து ஆமா இல்ல, சில இது வந்து ரொம்ப விந்தையா இருக்கும் நம்ம பார்க்கும்போது. இட்ஸ் ரியலி அமேசிங். இந்த மாதிரி சொல்லுங்கிறதுக்காக போட்டேன். I just wanted to show you. ஆமா. ஆனா என்ன வேறுபாடுன்னா, அவங்க நம்ம வந்து இதுல வந்து இந்த கொம்பு வந்து ஒரு குறியீடு, நமக்கு அவங்களுக்கு ஒரு எழுத்து. இது வந்து ஏகாரம். ஏகாரத்தை வந்து அவங்க அதிகமா பயன்படுத்துறது இல்ல. இட்ஸ் an uncommon word. கீபோர்ட்ல வந்து ஷிஃப்ட்ல கூட இருக்காது இது. It's the same sound, but நமக்கு வந்து குறியீடு, அவங்களுக்கு வந்து இன்னொன்னு, பர்மீஸ்ல வந்து உயிர் குறியீடுகள் ரொம்ப குறைவு. உயிர் எழுத்தையே குறியீடா பயன்படுத்துவாங்க, புள்ளிய தவிர. அவங்களுக்கும் புள்ளி இருக்கு, அசாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களோட புள்ளி வந்து வீரமா முனிவர்ல ஹிந்தி தேவநாகரியோட விராமாவுக்கு சமமானது. அந்த புள்ளியே வந்து ரெண்டு விதமான புள்ளி இருக்கு அவங்களுக்கு, கடைசியா வர்ற புள்ளி, இடையில வர்ற புள்ளி அப்படின்னு. அந்த கதைக்கெல்லாம் போனோம்னா இன்னொரு I will get carried away. This Burmese is a very interesting script. I enjoy doing Burmese, but it is one of the most complex scripts to work on. ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். ஒரு எழுத்துக்கு தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுத்துக்கு ஒரு குறியீடு தான். இந்த ரெட்டை கொம்பு போட்டு கால் போடுறோம், அது இருந்தாலும் சரி. பட் இன் யூனிகோட் இட்ஸ் only represented as one character. ஒரு எழுத்து வந்து ஒரு குறியீடு தான் கொண்டு இருக்கு. அவங்களுக்கு 12 வரைக்கும் போகும். ஒரு கிளாஸ்ல வந்து 12 வரைக்கும் போகும். அது குறிப்பிட்ட அந்த ஆர்டர்ல இருக்கணும். Anyway, that's a different thing altogether. ஓகே, ரெண்டாவது நான் சொல்றேன். ரெண்டாவது extended descender வந்து இகரம். இது வந்து I mean we've had a lot of discussions. மணியை நானும் நிறைய அதை பத்தியும் பேசியிருக்கோம். I'm not stuck to this. இதுதான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்றது என்னோட வாதம் கிடையாது. We can keep on talking about it, make it even better. But I agree and I concur that it is an issue. The ikaram என்பது it is something that needs discussion. Discussion from an artistic point of view, not linguistic or literature point of view. எப்படின்னா, how do we handle this fairly large glyph, right? Relatively large glyph. How do we handle this without breaking the harmony of the text? அப்படின்றது I'm in agreement that needs discussion. But I can't wait. I mean, I need to finish this font, இல்லையா? So அதுக்காக என்ன பண்ணேன்னா, நான் இதை வந்து இந்த ஃபாண்ட்டை வந்து நான் தமிழ்நாட்டில் எப்படின்னு தெரியல, சிங்கப்பூர் அரசாங்க நூல்களுக்காகவோ, சிங்கப்பூர் தமிழ் கல்வி பயன்பாட்டிற்காகவோ, மலேசிய தமிழ் கல்வி பயன்பாட்டிற்காகவோ இகரத்தை இந்த மாதிரி வரைஞ்சு நான் கொடுத்தேன்னு சொன்னா தூக்கி வீசுறாங்க. இட்ஸ் நாட் அக்செப்டட். ஏன்னா இந்த டிசைன் இருக்கு பாருங்க, இது வந்து பேஸ் லைன்ல இருக்கணும். தட்ஸ் த ரூல் ஃபார் ஸ்கூல் புக் டெக்ஸ்ட், மலேசியாவும் சிங்கப்பூரும் பொறுத்த வரைக்கும். பட் அந்த மாதிரி நான் போட்டேன்னு சொன்னா, in my view as a designer, it breaks the harmony of the glyph. There's too much detail concentrate on too small a space.
அது வந்து இழுக்குது. அது வந்து பார்க்கும்போது இந்த டைப்ரைட்டர்ல சொல்லும்போது திட்டு திட்டா வருதுன்னு சொன்னீங்களா, மை நிறைய போய் குவியிற இடம் மாதிரி. ஸோ இது வந்து மை குவியல், நிறைய மை வந்து போய் குவியுது. அதை குறைக்கிறதுன்னு சொன்னா யூ ஹேவ் டு சேஞ்ச் த வித் ஆஃப் த ஸ்ட்ரோக்ஸ். அந்த ஸ்ட்ரோக் வித் மாத்தினீங்கன்னு சொன்னீங்கன்னா suddenly it becomes a thin thing and it doesn't harmonize with the neighboring glyphs. So there are issues that we need to discuss that. But நான் பல புத்தகங்களை பார்த்திருக்கேன். Then I also looked at print tags. There are many of the old print tags where E had descended. Right? So this is not unusual. I mean, see, when I don't have a reference point, when I don't have a clear reference, ஒரு தெளிவான ஒரு விதி எனக்கு கிடைக்கலன்னு சொன்னா, the next best thing is to go look for something that is not unusual. Right? So I looked at this and I thought this was not unusual. எனக்கு பொறுத்த வரைக்கும் it looks nice. It looks, there is an harmony there. There's a descent. இகரம் என்று தோணுது. That is one thing. Now I'm getting a little bit out of what I just said. முதல்ல சொன்ன பொசிஷன் அதை பத்திலாம் கவலைப்படக்கூடாது டிசைன்ல அப்படின்னு சொல்லிட்டு. But here I'm taking, because there is an issue, I'm taking that stand. முதல் சொன்ன என்ன சொன்னா, நீங்க வரையும் பொழுது வடிவமைக்கும் பொழுது அதனுடைய பொருளை பத்தி கவலைப்படக்கூடாது, அது அழகா இருந்தா போதும், அது சரிவர இருக்கணும், அமைதியா இருக்கணும் அப்படின்றத பத்தி நான் சொன்னேன். ஆனா இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன விதிவிலக்கு நான் செய்து கொண்ட எனக்குள்ளாரு. எப்படின்னா, இந்த இகரம் வந்து எப்பவுமே நடுவுல வர்றதில்லை. It doesn't come in the middle of the word. So it doesn't come and suddenly say, hey, I'm E அப்படின்னு சொல்றது, நான் E அப்படின்ற மாதிரி திடீர்னு வந்து I'm E ன்னு சொல்றது இல்ல. இகரம் வந்து வேர்டு தொடங்கிட்டு அதுக்கப்புறம் போயிருது. It doesn't come in between. So I thought that was okay. So since it is not going to come in between to disturb us, it is okay to have that accent and descent. ஆனா இந்த எழுத்து இருக்கு இல்லையா, ஐ ஜா, இந்த ஒகரம் வந்து சரி, I mean according to the ministry rules கீழே போகணும் அப்படின்னு டிசெண்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. That's fine. பட் இந்த ஐ இந்த ஜா வந்து டிசெண்டர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பக்கத்துல வாதம் வருது. But I don't know. I mean it still looks cramped because ரெண்டு டேக் வருது. அகரத்துக்கும் ரெண்டு டேக் வருது, அகரத்துக்கும் ரெண்டு சா தா எல்லாத்துக்குமே ரெண்டு டேக் வருது. ஆனா ஐகாரத்துக்கும் ஜாக்கும் அந்த ரெண்டு டேக் வரும்போது இது ரெண்டுக்கும் ஒரு கண்ணு இருக்கிறத நம்ம மறக்க கூடாது. காக்கு கண்ணு இல்ல, கண்ணுன்னா அந்த சுழிக்கு அந்த ஆயினத்தை அவர் சொன்ன அந்த டேர்ம் யூஸ் பண்ற அந்த சுழி இல்ல, இந்த சுழி இல்ல, இந்த கா சாக்கெல்லாம் வந்து இந்த சுழி இல்ல. பட் இது ஜாக்கு அந்த சுழி இருக்கிறதுனால இதை வந்து இங்க கொண்டு போனேன்னு சொன்னா ரொம்ப அடர்த்தியா இருக்கிற மாதிரி இருக்கும். இட் லுக்ஸ் டூ கிராம்ப்ட். Right? So that's what I thought they should have descents. Now one common example money is always cites to me is the ICICI Bank. For me that's an exception. It's their choice. இப்போ நான் சொன்னதுங்களா, நேற்று டிஸ்கஷன் பண்ணும்போது சொன்னோம், இந்த மெட்டுக்கு பாட்டா பாட்டுக்கு மெட்டான்ற மாதிரி ஃபாண்ட்டுக்கு எழுத்தா எழுத்துக்கு ஃபாண்டா அப்படின்றதுக்கும் they could have easily designed a font. If the Tamil branding for them is as important, they could have easily designed a logo around that font, or chosen I as in R-E-C-I, because it's an English letter anyway, But for them, that's how important Tamil branding is for them. Right? So that's a branding issue. I don't think that should come into typography. But in the flow of normal text, although this comes, the I வந்து I வந்து இடையில வராது. That's another thing. ஜா வரும், ஜா definitely வரும், though it's not as common. But even if it comes in between, அது வந்து அந்த அமைதியை வந்து குலைக்கிற மாதிரி தோணல. It doesn't disturb. But anyway, this is all discussion, design discussions. Nothing, no serious, no harm in discussing all of that. அதே மாதிரி when I reverse the text, the harmony is not disturbed. We can still see that the white space is balanced in both cases. Now let's look at other scripts and how they have done this. Okay, those அந்த எழுத்துக்கள், if you look at, okay, I think I probably have skipped the slide. I think I've skipped the slide. அந்த ஸ்லைட்ல வந்து மலையாளத்துல காமிச்சேன். மலையாளத்துல வந்து ஒகரம் வந்து அந்த அதே பாக்ஸ்ல தான், அந்த பா பாக்ஸ்ல தான் இருக்குது. It doesn't go down, it doesn't go up.
அதே மாதிரி ஜா வந்து அந்த ரெண்டு கோடுக்குள்ள தான் இருக்குது. அந்த எழுத்து வடிவம் நம்ம வடிவம் மாதிரி தான் இருக்கும், ஆனா அந்த கண்ணு இருக்காது, கீழே சுழிக்கும் போது அந்த கண்ணு இருக்காது. So that's an advantage. அந்த மலையாளத்துல இருக்க உகரம் வந்து இப்படியே அங்கேயே நின்னுக்கும், அந்த கண்ணு இருக்காது. அது மட்டும் இல்லாம that's also a tilt so that the white space is actually spread out. Anyway, those are nice interesting discussions. So just to show you some visual difference in the slides போட்டிருந்தேன். You can see that the igaram has a descent and the suri வந்து goes an accent. இன்னொன்று வந்து இந்த வந்து சில பேர் இங்க போடுவாங்க, பழைய இணைமதியில வந்து இங்க நிற்கும். I don't know if I've seen it. இது இங்க நிக்குது, பழைய இணைமதி இங்க நிற்கும். But I've come down because again the Malaysia Singapore rules வந்து it has to come and touch the descent, touch the baseline. சொல்லுங்க, இந்த பாயிண்டரா கொடுக்குறேன் பாத்துங்க. அதான் தெரியுதா? ஓகே, அதே மாதிரி bold, the bold variant. I did not do too much work on bold, but I didn't just embolden the existing glyph. I did a little bit of algorithm and a little bit of design. Koncham thicken பண்ணிட்டு, then I maybe half of it was thickened by algorithm, the rest was done manually. So ஒன்னொன்னா போய் மேனுவலா பண்ணேன். இன்னொன்னு, நீங்க bold பண்ணும்போது ரெகுலரை வந்து எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி பண்ண முடியாது. some bold இந்த மாதிரி கண்ணெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இங்க போய் you got to thin it a little bit. So அந்த மாதிரியான சில I think இது நான் பார்த்துட்டோம். Sorry, I have to pull you this. Okay. So bold வந்து, and I had to work on each of those glyphs to manually adjust the thickness of the strokes. இன்னொன்று வந்து see இங்க வந்து நான் கொஞ்சம் வம்பல மாட்ட போறேன்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப சிந்திச்சு பார்த்தேன். I thought about it on the flight, I thought about it in Kuala Lumpur, I thought about it in New Delhi, I also thought about it last night, whether or not I'm going to do the next few slides. Now, without you knowing what they are, do you think I should do or I shouldn't do? Okay, நான் முடிச்சிடுறேன். I think I'll do those slides. But please look at it purely from a designer's perspective, no compulsion, and we can completely throw it out of the doors. Right? There is no rules, nothing. It's not a proposal at all. Right? Just look at it. Nana especially. Okay. The algorithm வந்து இந்த மார்க்கரை வந்து சின்னதா போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் இருக்கு. இன்ஃபேக்ட் for the Tamil MN Sangam font, that's how I've done it. அதே மாதிரி HTC-ல இருக்கிற ஃபாண்ட்லயும் அப்படிதான் பண்ணியிருக்கேன். So we have reduced it a little bit. So இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, I find this a little odd. எல்லா தமிழ் glyphsகளும் வந்து somehow they hang out in the baseline and the pa height. I'm using your terms, X height or pa height. No? Somehow all of the Tamil glyphs இங்க தான் விளையாடும், இந்த ரெண்டு கோட்ல தான் விளையாடும். மேல போகும் கீழே போகுமே தவிர இந்த ரெண்டு கோட்டுக்கு இடையில நிக்காது எதுவுமே. இந்த எழுத்து மட்டும் கொஞ்சம் குள்ளமா இருக்கும் பொழுது somehow it disturbs disturbs the harmony for me as a designer. It disturbs the harmony. Yeah, for a lot of எத்தனை பேர் so it disturbs the harmony, right? அதே மாதிரி இதுக்கு இங்க இப்ப கவ் அப்படின்னு சொன்னா இது கிளைன்னு வருது, கவுன்னு சொன்னா இது சின்னதா, அதே அளவு இங்கேயும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஊக்கு மேல இருக்கிறது சின்னதா இருக்கும்போது ஏன் இது வந்து அந்த அளவுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு. பட் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், யூ ஹேவ் டு லுக் அட் தி ஹோல் கிளிஃப். ஊ இருந்தாலும் கூட, இது சின்னதா இருந்தாலும் கூட, இட்ஸ் ஆக்சுவலி பிளேயிங் வித்தின் த பேஸ் லைன் அண்ட் த எக்ஸ் ஹைட். இஸ் நாட் கோயிங் பிலோ எனிவேர். கீழே ஒரு கோடு இருக்கிறதுனால அது குள்ளமா இருக்கிறது வந்து நமக்கு தெரியல. It doesn't visually affect our reading. But இதை வந்து இதை மாதிரி சின்னதா ஆக்கணும்னு சொன்னா somehow there is no harmony. I mean, as a designer,
I don't see a harmony. And I think this is where I wanted to show you some slides. இங்க தான் வம்பல மாட்ட போறேன். ஸோ கொஞ்சம் என்னோட கார்டியன்ஸ்லாம் சப்போர்ட்டர்ஸ்லாம் ரெடியா இருங்க. இது நான் இல்லையா? இதே எழுத்த அந்த பீக் அல்லது நோஸ் அதை வெட்டிட்டு கர்வேச்சர் பண்ணி we are using that as a ஐ குறியீடா நாம பயன்படுத்துறோம். ரைட்? அந்த நான் வம்பல மாட்ட போறேன், கொஞ்சம் தயவு செய்து அந்த பக்கம் போங்க. அதே மாதிரி we are using la. Why don't we apply the same modification and make it like this? Correct, I know. மலையாளத்துல நான் இது. But we don't know. I mean, it doesn't matter. நம்ம எழுத்து சில see நம்ம மா போடுறோம். மா வந்து மலையாளத்துல டா. இல்ல இல்ல வேற. இது வராது. ஆமா அப்படி வரும். இப்படி கீழே போகும். நீங்க சொல்றது உண்மைதான். அது கொஞ்சம் கீழே போகும். Yeah, you're right. It's similar thing. கிட்டத்தட்ட இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். So this is just a proposal. If not for running text, we can do that for headlines. அதனால தான் உங்களை பார்க்க சொன்னேன். Right? So as an example, நீங்க பாத்தீங்க சொன்னீங்கன்னா அது கிளவி இது கவுகி. That it is the same glyph except that we're using the same technique. Now I thought of a lot of other ways of doing it. See, if you're making it small, it's out of common. And then the மூக்க மட்டும் வெட்டிட்டு இப்படி போடணும் பார்த்தா there is no such glyph in Tamil, but this one is got Tamil character in it. It has got the Tamil, and the Tamil பண்பாடு இருக்கு அதுக்கு, ஐகாரத்துல இருக்கிற அந்த தமிழ் பண்பாடு இருக்கு. I think I have the Malayalam one here. இல்ல I think I hit the slide. Never mind. சொல்லுங்க. Did I try? Oh yeah, that's true. இந்த கொம்பு விட்டுட்டாங்க. மலையாளத்துல இந்த கொம்பு இல்ல. இதுவும் அந்த அவு லெங்த் மார்க்கர் தான். அதான் that I know. நீங்க சொல்லுங்க. இந்த கொம்பையா? ஓ இதுவா? That's a thought. Yeah. That's a thought. Yeah. No. Yeah, it's not. I mean, we can do so many things about not getting mistaken for la, but it's also I'm purely coming from a typography point of view. So, and the kanna chinnada, I mean, in the komba chinnada akana kuda, it's also not a characteristics of Tamil. அந்த மாதிரி character இல்ல நமக்கு. The கீழே வந்து I understand what you're trying to say. இத வந்து சின்னதாக்கணும். This becomes lower. So it goes like that and like that. We don't have a character like that. Okay, it's a good discussion. It's a very, very good discussion. And if I'm glad that I'm still alive after this. So let's go. Okay, variations. அந்த பழைய ஸ்டைல் இதெல்லாம் காமிச்சிருந்தீங்களா? Actually, both in Microsoft, I have not used it though. Both in Microsoft and macOS, நீங்க text type பண்ணிட்டு உங்களுக்கு இந்த ஸ்டைல்ல வேணும்னா you can just select it and say archive forms. You don't need to change the font. So ஒரே fontல that means encoding is the same. நீங்க search பண்ணும்போது encoding இதுல I must mention something. சிங்கப்பூர்ல வந்து கடந்த மாதம் வெளியிட்டாங்க the தமிழ் டிஜிட்டல் ஹெரிட்டேஜ்னு சொல்லி அவங்களோட 50ஆம் ஆண்டு விடுதலை பெற்ற கொண்டாட்டத்துல 50 ஆண்டுகளா சிங்கப்பூர்ல வெளியிடப்பட்ட தமிழ் நூல்களை மின்னூல்களாக்கி ஸ்கேன் பண்ணி OCR பண்ணி they made it searchable PDF. So அந்த காலத்து புத்தகங்கள்லாம் வந்து இந்த வடிவில் தான் இருந்தது, right? And அவங்க PDF பண்ணும்போது the images are in the PDF but the searchable text is transparent. புரியுதுங்களா சொல்றது? So வளைவு அப்படின்றத இந்த லை போட்டு ஊன் போட்டு வளைவுன்னு போட்டுதாங்கன்னா நீங்க தேடும் பொழுது அந்த டாக்குமெண்ட் தேடும் போது வளைவுன்னு புதிய லைல தான் தேடுவீங்க. But it will go and highlight that வளைவு which is in the old format. That was something I thought I should mention to you. So என்னோட எல்லா தமிழ் ஃபாண்ட்லயும் அந்த 4 ஃபாண்ட் இருக்குன்னு சொன்னேன். ரெகுலர் போல், அதே மாதிரி சங்கம் ரெகுலர் அண்ட் சங்கம் போல் 4லயுமே வந்து இந்த எழுத்துக்கள் இருக்கு. And you can go and select it and
choose that as your text font. அல்லது ஒரு பத்தியில மட்டும் அது வேணும், மற்றதெல்லாம் பழையபடி இருக்க புதிய எழுத்து இருக்கணும்னா you can also still do that. So that's up to you. I think Microsoft you can also do because OpenType supports this feature. இதையே வந்து நான் how did I do this for other scripts அப்படின்னு பார்க்கும்போது one clear example is Bengali. I'm going to show you that. Bengali இது வந்து நமக்கு கொம்பு மாதிரி, இது வந்து எகரம், இது வந்து ஐகாரம், ரெண்டுக்குமே முன்னுக்கு வரும் உங்களுக்கு. இது எகரத்துக்கு உள்ளது. இதுக்கப்புறம் ஒரு அகரபேரிய உரிமை வந்துச்சுன்னு சொன்னா, உரிமை எழுத்து வந்துச்சுன்னு சொன்னா அது ஏ வரும். இதுக்கு அப்புறம் கா வந்துச்சுன்னா கே வரும். அவங்க கான்னு சொல்ல மாட்டாங்க, கோன்னு சொல்லுவாங்க. சரி, அதே மாதிரி இதுக்கப்புறம் கோடு வந்துச்சுன்னு சொன்னா கைன்னு வரும். இது வந்து ஐகாரம். இது வந்து ஆனா இந்த கொம்பு அந்த ஒரு சொல்லினுடைய தொடக்கத்துல வந்துச்சுன்னா இங்க இந்த பகுதி இருக்கக்கூடாது. இது வந்து ஒரு சொல்லினுடைய இடையில வந்துச்சுன்னா இந்த கண்டினியூட்டி இருக்கு. புரியுதுல சொல்றது உங்களுக்கு? இந்த ஸ்ட்ரோக் வந்து கண்டினியூட்டி இருக்கு. ஆனா இது வந்து if this character, if this glyph appears as the start of a word, then you should not have that year. அந்த இது இருக்கக்கூடாது உங்களுக்கு. So what did I do? அதே மாதிரி variants, we created a glyph variant. இதுக்கு encoding there is no difference in encoding, no difference in keystroking, no difference in keyboarding, nothing. It's all in the font logic, right? The font will substitute the appropriate glyphs based on context. So இங்க தான் வந்து I have also included my dear friend Nana's drawings. So அவர் கேட்டிருந்தார் இல்லையா, சில சமயங்கள்ல வந்து கீழே அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா அந்த நேல வந்து அந்த நா ரொம்ப கீழே போகுது, என்ன ரொம்ப நீட்டிட்டு போகுது பின்னால. முன்னுக்கு அந்த கொம்பு. See, this is the difference between designing type for headlines and designing type for body text. நேற்று வந்து பிற்பகல்ல கேட்ட மணியன் செல்வன் அவரோட பேச்சு கேட்கும்போது he was focused on heading text, body text, because body textல தான் harmony இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா. All this will disturb the harmony of the body text. So இத வந்து நீங்க headline text பண்ணும்போது, and you can design a type that will behave differently based on where it appears. ஒரு எழுத்து எங்க தோன்றுகிறதோ அந்த இடத்துக்கு ஏற்றவாறு அதனுடைய உருவை மாற்றுவதற்கான வாய்ப்பு இப்ப இருக்கின்ற எழுத்துருவியல் துறையில வந்து இருக்கு, தொழில்நுட்பத்துல இருக்கு. So you can actually say இந்த நேன்னு வர்றதுனால அது கீழே அந்த கொம்போட சேர்த்து வளையுது. அந்த கொம்பு இல்லாம நான் தொடங்குச்சுன்னு சொன்னா you can actually shorten that tail, and there is no difference in keyboarding, no change in encoding, nothing. The font will take care of itself. I've not done this for Tamil. I'm just waiting for a good font, but Nana is too busy taking pictures. So அதே மாதிரி the புதிய the தா வந்து பூ include பண்ணிட்டு போகுது. If there is no character in front, and if this starts a document, you will find that there is a space in between. So அதா கூட we can fix it in the alternate glyph forms. அதே மாதிரி பறவை, okay, இது மட்டும் தான் எனக்கு தெரியுது. So இதுக்கு பதிலா ஒரு கால் வருதுன்னு வச்சுங்களேன், காரை அப்படின்றது கால் வருது. கால் is shorter than the ஐகாரக்குறி, and it should go shorter. So இதுக்கு கூட we can do glyph variants in the font and add it to the font logic. No change in keyboard, no nothing. Right? So அதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. So I'm going to finish up with the last bit called kerning, because you all didn't cover. So I covered kerning. Kerning is one of the most important technique in type design that gives that makes your font stand out. இதுக்கு, and it's a long standing discussion, you know. Englishல நிறைய rules இருக்கு. People have already documented a lot of possible kerning pairs. Kerning வந்து ஒரு எழுத்துக்கு இன்னொரு எழுத்துக்கு இடையில இருக்கிற இடைவெளி, அந்த இடைவெளி எல்லா எழுத்துக்களுக்கு இடையிலும் பொதுவான இடைவெளியா இருக்காது. அந்த எழுத்துக்களுடைய வடிவத்துக்கு ஏற்றவாறு அந்த இடைவெளி பெரிதாக இருக்கலாம், சின்னதாக இருக்கலாம். அதுக்கு பேர் தான் kerning. Wow, just define kerning in Tamil. So இங்க பாருங்க, இந்த V வந்து A க்குள்ளார போகுது. See, can you see it's actually going inside A. அதே மாதிரி T வந்து A க்குள்ளார. So இந்த அவதார்ன்றத வந்து இந்த kerning இல்லாம அடிச்சீங்கன்னா it will look very big. Let me go back. Sorry. It will go very big. So
So அதே மாதிரி there are a lot of text like இந்த மாதிரி text இந்த font design toolsல நிறைய கொடுத்திருக்காங்க. Possible most common kerning pattern சொல்லி நாங்க போய் அதுல போய் adjust பண்ணிடலாம். It's all visual. There's no rules. இந்த ஒரு புத்தகம் இருக்கு Karen Cheng உடைய designing type அப்படின்னு ஒரு புத்தகம். She's done a lot of work on kerning. So அதுல வந்து சொல்லிருக்காங்க techniques, how do you kern, but unfortunately that's only for Latin. We will do for Tamil, இல்லையா? So இதே மாதிரி இங்க and then இந்த மாதிரி புத்தகங்கள், this is one of the books that I use என்னோட reference book. இங்க பாருங்க நிறைய kerning paths கொடுத்திருக்காங்க. எந்தெந்த எழுத்துக்கு இடையில இருக்கிற இடைவெளியை நீங்க குறைக்கலாம், அந்த எழுத்து அழகா உருவாக்குறதுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. தமிழுக்கு வந்து because there is no reference material and we are in pre-typography seminar time, அதுக்கப்புறம் நம்ம பண்ண போறோம் இல்லையா, நம்ம முன்ன இருக்கிறதுனால because there is no reference, I created my own techniques of doing that. அதுல ரெண்டு டெக்னிக் மட்டும் நான் சொல்றேன். Okay, this is, you see, if you look at this, இதுக்கு இந்த எழுத்துக்களுக்கு வந்து there is something that is in common. Can you guess what it is? எல்லாத்துக்குமே கீழே இதை வந்து நான் கொடை எழுத்துன்னு சொல்லுவேன். இந்த கொடை மாதிரி இருக்கிறதுனால இது வந்து கொடை எழுத்துன்னு சொல்லுவோம். இது எல்லாமே வந்து இடது பக்கம் on the left it's rounded and then there is a neck. What do you call this one? Shoulder. No, this is the shoulder. What did you call this? The window. Okay, this is and this one you called it counter space. Okay, நான் கொடைன்னு சொல்றேன். இந்த கொடத்துக்கு மேல ஒரு ஜன்னல் இருக்கு. இந்த எல்லா எழுத்துக்களுக்கும் இந்த கொடத்துக்கு மேல ஜன்னல் இருக்கு. Right? There is something that is in common. Which means there is this space here that's going to show up if there's some character that is going to have a space on the right. And what are those characters? These are characters with a beak or a nose. Yeah. In the characters பாத்தீங்கன்னா எல்லாருமே, okay, knee is not correct. This is wrong. Oh no, sorry. இது வந்து இது எல்லாத்துக்குமே they all start with the eye and the shoulder. On the left, all these characters, all these glyphs, they all start with the eye and the shoulder. That means இதுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கு, இதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு. Right? And then the third group is this. இது எல்லாமே on the right, it has got a beak. Okay? Now imagine if this beak appears before this column and a window. I'll show you, I've got pictures. This one, right? This beak is showing before the column and the window, so you can reduce this space. This beak is this space. How does it look like before you reduce the space? Looks like this. போர் அடிக்குதா எல்லாம் இல்ல முதல்ல அழகை காட்டிட்டு தான் அசிங்கத்தை காட்டணும். Right, so I understand, but this was an afterthought. I didn't realize that I don't have a slide that didn't have this. Thanks, Badri. So inga parunga evlo idaivali irukunda, and just to let the computer do the thing for you, I've got this. Can you see the difference? Right. So let me wrap it up. Considerations for Android and iOS. நான் முதல்ல சொன்னது லைன் ஹைட் ரொம்ப முக்கியம், அதுக்கான சில படங்கள் நான் காமிக்கிறேன். ரெண்டாவது டெக்னிக் வந்து இது வரைக்கும் நான் சொன்னது வந்து இது பிஃபோர் திஸ் ஸ்லைட் சொன்னது வந்து it applies to any platform, any font, any whether it's open type, whether it's true type, whether it's type 1, whatever font that you think of, it's applicable to all that. இதுக்கப்புறம் நான் சொல்ல போறது specific to handheld devices, what is specific to Android, what is specific to iOS. Okay, line height வந்து இந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும். இது வந்து one good thing I see, I get SMS message from my operator in Tamil. ஆஸ்ட்ரால இருந்து என்கிட்ட தமிழ்ல SMS வருது. பல நாளா அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். Finally I'm getting my messages in Tamil. இது வந்து Samsung phoneல, can you see what's happening here? இடிக்குது, இது போய் முட்டுது மேல. இங்க போய் பாக்குறீங்களா, there is something that's happening here because the line height or the leading space of this font
is not correctly tuned. Right? So this is a typographer's responsibility. மற்ற type design software, Word அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுல you can adjust, the user can adjust, but இது வந்து typographer sets. முத்துக்கிட்ட வந்து முட்டக்கூடாது. ஆமா. Right. இது வந்து iOS லயே அந்த clipping problem வந்து iOS ல. இது வந்து this was in iOS 7. இங்க பாத்தீங்களா? I think I've got markers. Yeah. Can you see that? Can you see that clipping? And the two கீழ போறது clip பண்ணிருது. ரொம்ப பேர் வந்து இது நல்லா தான் இருக்கு. They don't even see this. But as a typographer, you will see this. And it looks ugly, it irritates you, it burns you, and it's my font. Alright? So in iOS 8, they have already fixed it. So inga pathina engiyume vande you don't have it's not actually it was not my font, but because they had fixed a common line height for any font, so they will clip it if either adukapra enna pannitaanga they actually ask the font what line height do you want. Okay, I give you. So they have respected me here. So inga pathina engiyume vande clipping irukadu. It shows up very beautifully, and this is the font I was showing you just now, Inaimadi. Okay. Now இன்னொரு இது வந்து the Android and iOS ல இருக்கு. I'm coming back to that later. So இன்னொரு இது வந்து hinting. This is a long disputed thing at this time. ஏன்னா இன்னமும் hinting தேவையான்னு சொல்லுவாங்க. Hinting வந்து let me try and explain in as simple as possible. I have a picture. Okay. Now let me go to hinting back. இது வந்து 6.300 dpi device ஒரு இன்ச்சுக்குள்ளார 30 புள்ளிகள் 300 புள்ளிகள் தான் போட முடியும். சோ அந்த மாதிரியான ஒரு திரையில இந்த டெக்ஸ்ட நீங்க காண்பிச்சீங்கன்னு சொன்னா இந்த மாதிரியான நேத்து அவர் நல்ல ஒரு சொல்ல சொன்னாரு. What was that? கோணலும் I forgot that. இது பாத்தீங்கன்னா you can see that jaggedness. அந்த 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 கோடு வந்து நேரா இருக்காது. ரொம்ப you see all these pixels, you see all this pixelation, right? As the resolution gets higher, it gets better. So இதுதான் வந்து நம்ம திரையில பார்க்கிற resolution. Most of the computer screens இதுதான் நம்ம பார்க்கிறோம், right? அதனால தான் கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல வந்து சில சமயங்கள நல்லா தோன்றது, இல்ல பிரிண்ட்ல நல்லா தோன்றது, கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல நல்லா தோன்றது இல்ல. ஏன்னா அதுக்கு ஏற்ற அந்த டென்சிட்டி, அந்த புள்ளி டென்சிட்டி நம்ம கிட்ட கிடைக்கிறது இல்ல. சோ இத வந்து சரியா செய்யறதுக்கு பயன்படுத்துகின்ற தொழில்நுட்பத்தின் பெயர் தான் ஹிண்டிங். எப்படின்னா இந்த புள்ளிகள்லாம் வந்து இருக்கிற இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி போச்சுன்னா அதை போய் சாமி கும்பிட வைக்கிறது. இருக்கிற இடத்தை விட்டு கொஞ்சம் நகர்ந்து, எப்பவுமே ஒரு புள்ளி 2 புள்ளி போகும், இந்த மாதிரி ஒரு நகர்ந்து போச்சுன்னு சொன்னா அதை ஸ்னாப் பண்ணி நீங்க தான் நிக்கணும் அப்படின்னு சொல்ற தொழில்நுட்பத்தின் பெயர் தான் ஹிண்டிங். இட்ஸ் a hint to tell the pixel or to tell the drawing engine you draw this inside. In the height க்கு மேல there is nothing that goes above this height, so make it stick to here. அந்த மாதிரி சொல்ற அந்த தொழில்நுட்பத்தின் பேர் தான் hinting. But hinting is a very complex technology. It's as complex as writing assembler language. machine code எழுதுற மாதிரி ரொம்ப நுணுக்கமான ஒரு தொழில்நுட்பம். அதை வந்து மாஸ்டர் பண்றதுக்கு ரொம்ப சிரமம். But there are a lot of font tools today, like glyphs for example, they do very good auto hinting. அது வந்து ஏறக்குறைய ஒரு கணிப்பு மூலமா இந்த மாதிரி தான் இருக்கணும், ஒரு தோராயமா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி செய்து கொடுத்துருவாங்க. ஏன்னா நமக்கு அந்த வேலையை மிச்சப்படுத்துறதுக்காக. It only helps a little bit. But it only helps if the font does not have too much of curvatures. அதனால தான் நீங்க வந்து if you look at the device font, பெரும்பாலான device fontல வந்து இந்த வட்டங்கள்லாம் வந்து முழு வட்டமா இருக்காது, ஒரு பொட்டி மாதிரி இருக்கும். பொட்டி மாதிரி சைட்ல மட்டும் கொஞ்சம் கர்வேச்சர்ஸ் இருக்கும். பிகாஸ் முழு வட்டமா போட்டீங்கன்னா அந்த மாதிரியான எஃபெக்ட்லாம் வரும்ன்றதுக்காக தான் அந்த மாதிரி பண்றாங்க. பட் வித் ஹிண்டிங் யூ கேன் மேக் இட் பெட்டர். பட் தட் இஸ் சேஞ்சிங் பிகாஸ் அந்த ஸ்கிரீனோட ரெசல்யூஷன் இஸ் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர். வித் த நியூ ஆண்ட்ராய்ட்ஸ், நியூ ஐபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா the screen density is getting better, and the new iPads, it's as good as print. The density is as good as print. So those are techniques you have to do. நான் பண்ணது வந்து 2009, the screen densities were not very high. Apple doesn't need hinting because அவங்க வந்து fonts smoothen பண்றாங்க. But Android doesn't do that, so I had to do hinting myself.
அதனால என்னோட முதல் ஆண்ட்ராய்ட் ஃபாண்ட் வந்து HTC எக்ஸ்ப்ளோரர்ல வந்துச்சு. அதே இணைமதி HTC எக்ஸ்ப்ளோரர் வந்துச்சு. நீங்க அந்த கருவியில பார்க்கும்போது அந்த அழகு இருக்காது. ஆப்பிள்ல இருக்கிற அழகு அதுல இருக்காது. பிகாஸ் the screen resolution was very low. But today on some of these devices, if there is time, I can do a demo later. இந்த மாதிரியான ஆண்ட்ராய்ட் கருவிகள்ல வந்து the இணைமதி is there as a resident font and it shows up as beautiful as it shows in iOS. Okay, last one. In the this is my finished இணைமதி font. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து குறியீடற்ற எழுத்துருகள். இது குறியீடு கொண்ட எழுத்துருகள். இந்த எழுத்துருகள் வந்து இந்த எழுத்துக்கள் வந்து டெக்ஸ்ட்ல தோணும் போது எங்கெங்க என்னென்ன தோணுதோ அதுக்கேற்றவாறு இந்த எழுத்துக்களை வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணணும். அந்த தொழில்நுட்பம் தான் ரெண்டு வகையா இருக்கு. ஒன்னு வந்து ஆப்பிள்னுடைய AAT, இன்னொன்னு வந்து மைக்ரோசாஃப்ட்னுடைய ஓப்பன் டைப். Right? But today, if you are not familiar with AAT, you can forget it. Don't need to even work on it. Because Apple also supports open type. But this is pure engineering work. All right? There's nothing to do with type design. Design பண்ணதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு கடைசியா பண்ற வேலை. But it's important. இது சரியா பண்ணலன்னு சொன்னா எழுத்து வந்து சரியா வராது ஸ்கிரீன்ல. Okay, so that the final thing I want to do is this thing. The car and the ikkuklam வந்து you can actually put separate glyphs. You don't really need a single glyph. This is for engineers. நான் ஏன் அந்த சிங்கிள் glyph போடுறேன்னு சொன்னா to avoid the use of GPOS. Now to position the புள்ளி right, இப்ப மணிவண்ணன் வண்ணன் 3 மேல அந்த புள்ளியை போடணும்னு சொன்னா எல்லா எழுத்துக்களுக்கு போடுற புள்ளியை அதே புள்ளி எடுத்து போட்டீங்கன்னா ஓரத்துல நிற்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி நடுவில் கொண்டாடுறதுக்கு இன்னொரு டேபிளை பயன்படுத்தணும். அதாவது GPOS அப்படின்னு சொல்லி glyph positioning tableன்னு சொல்லிட்டு. I thought Tamil doesn't really need a GPOS table. So அதுக்காக தான் இந்த glyphs போட்டுட்டேன். Again, another engineering hint is when you do for mobile devices, you have optimization of the font and performance of the font is also very important. ஏன்னா கையடக்க கருவிகள் doesn't have as much computing power as desktop computers. Of course, now it's changing. But you have to make your font very fast, very efficient, and not do too much of unnecessary work. So if you eliminate GPOS, it doesn't need to execute a logic. It just goes and picks up, it eliminates one more level of processing. So that's another rationale I use for that. So நான் அதோட நிறுத்திட்டு நேரம் இருந்தா டெமோ பண்றேன், இல்லைன்னா we'll open up for questions. Okay, this is my next font that I'm working on. Just a sneak peek. Right? It's a cursive font. நீங்க பாத்தீங்கன்னா I've also designed the English typeface to match Tamil. இந்த E வந்து பாதி மேல இருக்கு பாதி கீழ இருக்கு. But because it's a cursive, so அதனால it doesn't need to follow ascenders descenders. I don't know when I'm going to finish it, but I have one showing on the iPhone if there is time. Comfortness இருக்குல்ல? நீங்க சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் என்ன? Okay. Demo அல்லது question, I give it back to Mani. நன்றி. மிகச் சிறப்பான உரை. அவருக்கு இவ்வளவு நேரம் கொடுத்துட்டும் அதுக்கும் மேல கேள்வி நேரம் கூட இல்லாம அவ்வளவு இன்னும் சொல்லிக்கிட்டே இருந்தாருன்னு கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. சாப்பாடு வந்துடுச்சு. அதே சமயத்துல இவர் தமிழ் இணை கல்வி இயக்குனர் வந்து அவருக்கு ஒரு பரிசு கொடுக்கறதுக்கு, நினைவு பரிசு கொடுக்கறதுக்காக அவர் கீழே வந்துட்டு இருக்காரு. வந்துட்டு அவர் வந்து இந்த அரங்கத்துக்கு ஒரு சில வார்த்தைகள் சொல்றதுக்கு இருக்காரு. அது காத்துட்டு இருக்கோம். அது வரைக்கும் நம்ம கேள்விகளை கேட்கலாம். ஓகே, கேள்வி கேட்கலாம். ஒரே நிமிஷம். இந்த எழுத்துருவியல் மாநாடு கட்டாயம் செய்யணும் அப்படின்னு சொன்னதில் முக்கியமானவர் வந்து நம்ம முத்து நெடுமாறன் அவர்கள். தமிழுக்கு நாங்கள் எத்தனையோ கனித்தமிழ் அந்த விழாக்கள் நடத்தியிருந்தாலும் டைப்போகிராஃபியை பற்றி அவர் இவ்வளோ தூரம் பேசி நான் இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன். ரொம்ப 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 அருமை, ரொம்ப ரொம்ப அருமை. நன்றி.
முத்து முதல்ல ஒரு சின்ன காமெண்ட். இகரம் நடுவில் வராதுன்னு சொன்னீங்க, மாயிக்கா நினைவு இருக்கா? Exceptions are always there, but they don't make the rule. Right. So joke. Sure. Right, அந்த இதுல மீயா மாறுதுன்னு. கரெக்ட். அடுத்தது வந்து இந்த நான் ஆல்வேஸ் அந்த எனக்கு ஒரு புரியாமல் இருந்தது, ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஜிபாஸே ஆதியிலேருந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஃபான்ஸில் எல்லாத்தையும் லிகேச்சராக போட்டிருந்தா, அதாவது ஜி சப் இல்லையா, அது ஏன் அப்படி செஞ்சுருக்கலை? அதர் கொஷன் இஸ் வந்து சில நேரம் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்ததில்ல, அந்த சில அப்ளிகேஷன்ஸில் ஜி சப் ஓன் ஒர்க், ஜி சப்பில் எல்லாம் இருக்கும், ஆனால் அது இது ஜி பாஸுக்கு போகும். அப்போ அது சரியாக வராது. அடுத்தது வந்து ஸ்மார்ட் ஃபண்ட்டுன்னு சொல்கிறது வந்து பியோர்லி ஜி சப்பா இல்லை ரெண்டு மிக்ஸா என்னது அது? ஓகே, அதில் வந்து 3 கேள்வி இருக்கு. ஒன்று வந்து ஏன் ஜிபாஸ் பயன்படுத்தலை, ஐ மீன் ஜிபாஸ் எதுக்கு செய்தாங்க, ஏன் எல்லாமே ஜி சாப்ல பண்ணிடலாமே அப்படின்னு. ரெண்டாவது வந்து சில அப்ளிகேஷன்ஸ்ல ஜிசாப் வேலை செய்ய மாட்டேது, ஜிபாஸ் போகுதுன்னு சொல்றீங்க. அப்படி நான் ஐயப்பட்டேன். ஓகே. மூணாவது வந்து ஸ்மார்ட் ஃபண்ட்னு சொல்றது. ரெண்டாவது கேள்வி என்னால பதில் சொல்ல முடியாது, ஏன்னா அந்த அப்ளிகேஷனோட பக்கா இருக்கலாம். ஸோ அதை விட்டுருவோம். முதல் கேள்வி, அது முதல்ல என்ன ஜிபாஸ்னா என்னன்னு விளக்கிறேன் உங்களுக்கு. இந்த யூனிகோட் குறியீட்டு முறையில வந்து இப்போ முத்து அப்படின்ற எழுத்து சொல்ல வந்து நீங்க யூனிகோட் முறையில வந்து அதை குறியிடணும்னு சொன்னா மா உ தா புள்ளி தா உ அப்படின்னு வரும். அந்த மா ஊவை சேர்த்து, ஊன்னா அந்த உகர குறியீடு, அந்த ரெண்டையும் சேர்த்து மூ அப்படின்னு கொண்டு வர்ற பகுதியின் பேர் தான் ஜி சப், கிளிஃப் சப்ஸ்டிடியூஷன். இந்த கிளிஃப் இது ரெண்டையும் எடுத்து மாவும் ஊயும் எடுத்து 3 மாற்றி கொடுக்கறது தான் ஜி சப், கிளிஃப் கிளிஃப் சப்ஸ்டிடியூஷன். சில சமயங்கள்ல நான் முதல் சொன்ன தெரியுங்களா, மணிவண்ணன் இன்னன்னு எழுதும் போது இந்த 3 சுழி நாக்கு இந்த புள்ளி சைட்ல இருந்ததுன்னா அதை கொண்டாந்து நடுவில் உட்கார வைக்கிறது தான் ஜி பாஸ், கிளிஃப் பொசிஷனிங். இப்ப ஏன் நான் வந்து ஜி பாஸ் பயன்படுத்த வேணான்றதுக்காக எல்லாத்துக்குமே ஜி சாப்னு போட்டேன். ஏற்கனவே ஒரு புள்ளி போட்ட எழுத்தை உருவாக்கி நாவும் புள்ளியும் வந்துச்சுன்னா நீ மாத்தி இன்னுன்னு போட்டுரு, நீ போய் அட்ஜஸ்ட் எல்லாம் பண்ணாதான்னு சொல்லிட்டேன். எப்படின்னு இருக்கும்போது ஏன் ஜி பாஸ்ன்னு ஒரு இதை கண்டுபிடிச்சாங்க, அது எதுக்குன்னு கேட்டார். நீங்க போய் மியான்மார் பண்ணி பார்க்கணும், இது பர்மீஸ், இது நம்ம பெங்காலி பண்ணி பார்க்கணும், கெமேர் பண்ணி பார்க்கணும். இதுல எல்லாமே ஜி பாஸ் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அதனோட காம்பினேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கு பாருங்க, ரொம்ப அதிகம். அந்த மாதிரி ஜிசாப் இல்லாம நமக்கு ரொம்ப சுலபம். தமிழ் இஸ் சிம்பிளஸ்ட். பட் நீங்க ஈவன் மலையாளத்துல கூட எடுத்துக்காட்டுக்கு இப்ப அவங்களுக்கு கூட்டாட்சரம் இருக்கு, கூட்டு எழுத்துக்கள் நிறைய. இப்ப முத்துன்னு அவங்க எழுதும் போது து அப்படின்னு தனி இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப அவங்க வந்து மஞ்சள் அப்படின்னு எழுதுனாங்கன்னா இஞ்சுக்கும் ஞாவும் எழுதும் போது இஞ்சா அப்படின்றது கீழே வரும், அந்த எழுத்து வந்து கீழே வரும், அந்த கூட்டாட்சரம் வந்து கீழே வரும். கீழே வரும்போது அது நீங்க சரியான பொசிஷன்ல வைக்கலன்னு சொன்னா மேல இருக்கிற எழுத்து வந்து அது அகலமான எழுத்தா இருந்துச்சுன்னா ரொம்ப ஓரமா போற மாதிரி இருக்கும். அல்லது ரொம்ப இப்ப இழுக்கு கீழே ஏதாவது ஒரு எழுத்து வந்துச்சு, மேல ஒரு ழா போட்டு கீழே வந்து 3 சுழினா வந்துச்சு, அவங்களோட 3 சுழினா. அப்போ நடுவுல போடலன்னு சொன்னா இது வந்து ஸ்ட்ரைட்ல நிக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கு ஜி பாஸ் வேணும். ஸோ மற்ற எழுத்துக்களுக்கு நிறைய தேவைப்படுது. இன்னொன்னு முடிச்சிருங்க, இன்னொரு கேள்வி இருந்தது. ஸ்மார்ட் போன்ன்றது இந்த மாதிரி வேலை செய்யறது எல்லாமே ஸ்மார்ட் போன்.